காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தரும்படி நம்முடைய கல்வியாளர் சேர்மன் லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமம் மரிய சுசை ஐயாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சந்திகை ஸ்வீட்ஸ் பேக்கரி அதிபர் திரு மு கணேஷ் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஏஎஸ்எம் அரசன் சுப்பையா அவர்கள் ஏஎஸ்எம் காய்கறி வியாபாரம் திருநெல்வேலி டவுன் தொடக்க உரையாக PRA பொன்னுச்சாமி தலைவர் KT கோசல்ராம் நற்பணி மன்றம் ஐயா அவர்கள். இந்த நிகழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் பெரும்புகளுக்கு காரணம் சமூக அக்கறையா ஆட்சி திறனா என்ற பட்டிமன்றம் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறக்கூடியிருக்கிறது. அதற்கு நடுவராக நம்முடைய முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நடுவராக இருந்து செயல்பட இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றுவதற்காக நம்முடைய சிவபிரகாச நற்பணி மன்ற துணைத் தலைவர் கவிஞர் முத்துசாமி ஐயா அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளை கொண்டாடும் மூலமாக நம்முடைய பள்ளியில ஆண்டுதோறும் இந்த பிறந்த நாளை ஒரு சிறப்பு நிகழ்வாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை நம்முடைய பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்யக்கூடிய நம்முடைய லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமங்களின் தலைவரும் மாவட்ட மையநல வாசகவட்ட தலைவரும் பன்னாட்டு மத சுதந்திர கூட்டமைப்பின் தலைவரும் நாமும் தெரிந்து கொள்ளுமே இயக்கத்தின் தலைவரும் இப்படி பல்வேறு இயக்கங்களின் தலைவர்களாக இருந்து ஒரு மாபெரும் இயக்கமாக இயங்குகிற ஐயா மரிய சுசை அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நெல்லை சந்திகனி ஸ்வீட்ஸினுடைய உரிமையாளர் திரு கணேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இன்னும் வரவேற்கிற திரு ஏஎஸ்எம் அரசன் சுப்பையா அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். KT கோசல்ராம் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் திரு PR பொன்னுசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பட்டிமன்றத்தின் நடுவராக இருந்து சிறப்பு செய்யக்கூடிய சங்கநகர் மேல்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றி இப்பொழுது ஒரு ஜெயந்திரா சங்கநகர் பள்ளியிலே இப்பொழுது முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கூடிய முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த பள்ளியின் முதல்வர் திரு ரொனால்டு அவர்கள் நன்றியுரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நிகழ்ச்சி தொகுப்பை பாங்காக நில ஒதுக்கீடு பிரபு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் இந்த மேடை மற்றும் எல்லா ஏற்பாடுகளும் செய்யக்கூடிய நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்களையும் அவரோடு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வியாளர் மரிய சுசை ஐயா அவர்களுக்கு நம்முடைய பாப்பாக்குடி இரா செல்லுமணி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சதிகணேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி அதிபர் திரு மு கணேஷ் அவர்களுக்கு நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். நன்றி. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கூடிய நம்முடைய கல்வியாளர் மரிய சுசை ஐயா அவர்கள் தலைமையுரையாற்றுவார்கள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 123வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கொண்டாடுவதின் ஒரு அம்சமாக இன்று காமராஜரை பற்றி நமது சமூகத்திற்கு மாணவ கண்மணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவரை பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்றம் நமக்கு நம்முடைய அறிஞர் பெருமக்களால் இரு அணிகளாக பிரிந்து மிக சிறப்பாக இங்கே நடைபெற இருக்கின்றது. இப்பொழுது உள்ள மாணவ கண்மணிகளுக்கு காமராஜரை பற்றி எந்த அளவிற்கு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை.
யாரோ ஒருவர் காமராஜர் இருந்திருக்கின்றார் என்று நினைக்கலாம். ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற தருணத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்து மிக வறுமையில் வாடிய ஒரு இந்தியாவை வழிநடத்தி மிகச்சிறந்த ஒரு தலைமை அமைச்சராக முதல்வராக இருந்து சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அதே சமயத்தில் ஆட்சியையும் சிறப்பாக செய்து நம்மை விட்டு சென்றவர்தான் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். 1903 ஆண்டு விருது நகரில் பிறந்து, அப்பொழுது அது பட்டிக்காடாக இருந்தது, விருதுபட்டியாக இருந்தது. அந்த கிராமத்தில் பிறந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தவர் இல்லையா. அதற்கு பிறகு இந்திய சுதந்திர போராட்டங்களை கலந்து கொண்டு மிகச்சிறந்த ஒரு தலைவராக உருவாகி 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அதற்கு முன்னாலே சிறைக்கு சென்றவர் பலமுறை. அந்த 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு 1953 தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வந்தார். எத்தனை ஆண்டுகள்? 10 ஆண்டுகள். 1953 இருந்து 1963 வரை முதல்வராக செயல்பட்டு 6ஆம் கிளாஸ் படித்தவர் தான். IAS IPS போன்ற அனைத்து அதிகாரிகளையும் ஆண்டவர், அவர்களை வழிநடத்தியவர். அதனால அவர் தான் இந்த அடிப்படையை போட்டவர். இப்ப எல்லாம் நம்ம கல்வி கற்கின்றோம், இலவச கல்வியாக இருக்கின்றது. ஒரு சில தமிழகத்தில் எல்லாருக்கும் மதிய உணவு கொடுக்கப்படுகின்றது, எல்லா வீடுகளிலும் மின்சாரம் இருக்கின்றது, தொழில்துறையில் நாம் சிறந்த தமிழ்நாடாக வழங்குகின்றோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தொழில்துறையில் இருக்கின்றது என்றால் அதற்கு வித்திட்டவர், அடித்தளம் போட்டவர் காமராஜ் அவர்கள். அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரே அந்த ஒரு கான்செப்ட். அதாவது மாணவர்களுக்கு பட்டினியா இருக்கக்கூடாது, படிக்கணும்னா நல்லா சாப்பிடணும், மதிய உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டவே உருவாக்கியவர். அதுக்கு பிறகு வந்திருக்கலாம், ஆனா முதல்ல சொல்லணும்ல ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விதைக்க வேண்டும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அப்புறம் எல்லாரும் படிச்சுட்டாங்க, படிச்சு முடிச்ச பிறகு என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும். அவர் காலத்துல தான் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் இங்க வந்துச்சு. நம்ம பெல்ல இருந்து, நெய்வேலியில இருந்து இல்லையா, பெல் தெரியும் உங்களுக்கு இல்லையா, பாரத் இல்லையா, திருச்சியில இருக்கு. அந்த பெல்ல இருந்து, நெய்வேலியில இருந்து பழுப்பு நிலக்கரி சுரங்கம் எல்லாம் கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள் இல்லையா. அதனால அதுக்கு ஒரு அந்த இன்ஸ்பிரேஷன், தொழில்துறை தான் நம்மை முன்னேற்றும், தொழில்கள் செய்ய வேண்டும், படித்தால் மட்டும் பத்தாது, எல்லோரும் தொழில் செய்ய வேண்டும், என்ன படித்த இளைஞர்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தவர். அப்புறம் அப்பெல்லாம் 47 சுதந்திரம் பெற்ற பிறகு, அதாவது கிராமங்கள்லாம் மின்சாரமே கிடையாது. நீ இப்ப எவ்வளவோ சொகுசா மின்சாரத்தை பயன்படுத்துற, ஏசியில இருந்து, ஃப்ரிட்ஜில இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து, டிவியில இருந்து எத்தனையோ சாதனங்களை நாம் இப்பொழுது மின்சாரத்தின் பயனாக உபயோகித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா 47 மின்சாரமே கிடையாது. நிறைய ஏதாவது டவுன்ல மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும், சிட்டிஸ்ல இருக்கும் இல்லையா. இப்ப நான்லாம் படிக்கிற போது அரிக்கின் லைட்லாம் படிச்சேன். நான் கல்லூரி செல்லும் வரை நான் படித்தது பூரா மெழுகுதிரியை பற்ற வச்சுக்கிட்டோம், அரிக்கின் லைட்டை பற்ற வச்சுக்கிட்டோம், மண்ணெண்ணெய் ஊற்றி அப்படித்தான் படித்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா கிராமங்களுக்கும் நாம் மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு கருத்தை, அதாவது ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன், அந்த அடிப்படையை போட வேண்டும்
அப்பொழுதுதான் அந்த நாடு முன்னேறும் என்று அடிப்படையை போட்டவர். அதாவது ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் சிரமப்பட்டு ஒருத்தர் போட்டுருவார், மீதி கட்டுறது ஈஸி. அதுக்கு பிறகு வந்தவங்கலாம் அதை கட்டிட்டு இருந்தாங்க, மேலே உள்ள பில்டிங்கை தான் கட்டுறாங்க அவங்க. அதனுடைய தொடர்ச்சி தான். அந்த மாதிரி ஒரு பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், அவர்களை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை வரக்கூடிய சமூகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த இரு அணிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த அருமையான பட்டிமன்றத்தை இங்கே நடத்த இருக்கின்றார்கள். ஆகையால் நான் இந்த பட்டிமன்றத்தை இன்று ஆரம்பித்து வைப்பதில் பெருமை கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் உபயோகமாக வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சண்டிகை ஸ்வீட்ஸ் பேக்கரி அதிபர் திரு மு கணேஷ் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அவர் நம்முடைய லிட்டில் ஃபிளவர் ஸ்கூலுடைய முன்னாள் மாணவர். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் அங்கம் வகிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசணும்னா 51 வருஷம் ஆச்சு அவர் நம்மளை விட்டு போய். அதுக்கப்புறமும் அவரை பற்றி நினைக்கிறோன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. எந்த ஒரு இப்போ உள்ள மாதிரி சோசியல் மீடியாவே இப்போ ரொம்ப கம்மி தான், பேப்பர் மட்டும்தான். அந்த பேப்பரையும் படிக்க தெரியாமல் தான் எல்லாரும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து பெரிய ஒரு இதுக்கு வந்திருக்கார். பெரிய புகழ் அவருக்கு இப்படி ஒரு இது கிடைக்கணும்னா அவர் அதுக்கு செஞ்ச வேலைகள் வந்து தன்னலமற்று மக்களை போய் சேரதுக்காண்டி அவர் முழு மூச்சா எல்லா இதையும் மக்களுக்கு என்ன செய்யணும், இது மக்களுக்கு என்ன கிடைக்கும், இதை வச்சு எப்படி செய்யலாம், ஃபுல்லாமே அப்படிதான் யோசிச்சிருக்காரு. நம்ம வீட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படி எதுவுமே யோசிச்சதே கிடையாது. 10 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்கு முன்ன கட்டி நிறைய பேர் சில பேர் இருந்திருக்காங்க, அவருக்கு அப்புறமும் இப்போ வந்திருக்காங்க. ஆனால் அவர் போய் 50 வருஷம் கழிச்சு இன்னமும் நாங்கள் காமராஜர் ஆட்சி தான் காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுப்போம் தான் சொல்லி எல்லாரும் ஓட்டு கேட்குறாங்க. இன்னமும் அவர் தான் தலைவர்னு முன்னிலைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தலைவராக இருக்கிறாரு. அவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி. கேபி கோசல்தான் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் ஐயா பெரியவர் PRO பொன்னுசாமி அவர்கள் இப்போது வாழ்த்துறை வழங்க வருகை தருகின்றார்கள். இந்த கூட்டத்திற்கு தலைமையாகி நடுவராக இருந்து நல்ல தீர்ப்பு சொல்ல அமர்ந்திருக்கின்ற எனது அருமை நண்பர் அவர்களுக்கும் இரு அடிகளிலும் பேசி அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர்களுக்கும் மாணவ சொந்தங்களுக்கும் முதற்கணியன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவரோட கூட இருந்த நான் ஒருத்தன். அவர் எங்கே சென்றாலும் சரி, நம்ம ஜில்லாவுக்கு வந்தால் நான் முதலாக போய் நிற்பேன். அதுக்கு காரணம், நாங்கள் ராமகிருஷ்ணா பில்டிங்கு ஒன்று பெரிய கம்பெனி நடந்தது. அரசியலுக்குன்னு ஒரு 2 காரை நிறுத்திருந்தோம். வருவாய்த்துறை ஒரு காரு, இந்த மாதிரி பெரும் தலைவர்கள் KT கோசல்ராம், செல்லப்பாண்டியன், நமது எம்பியாக இருந்த அப்போ எம்பியாக இருந்த ஆறுமுகம் அவர்களெல்லாம் போகிறதுக்காக ஒரு காரு. அதனால் எங்கே வந்தாலும் எனக்கு அப்போது இந்த மாதிரி கைபேசியெல்லாம் கிடையாது. வீட்டுகளில் தான் ஃபோன் இருக்கும், லேண்ட்லைனு. எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, நான் வண்டி எடுத்துகிட்டு போவேன். எங்கே போனாலும் நான் ஒன்றா போவேன். அவர் என்னென்ன செய்கிறாருங்கிறதெல்லாம் தெரியும். சில ஊருக்கு போவோம். போகும்போது பாலம், இந்த ஓடையில் பெரிய பாலம் கட்டணும்பாங்க. நம்மகிட்ட பாலம் கட்டுறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை. நாம் இப்போ தான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம். அதனால ஒரு சின்ன தரப்பாலம் போடுவோன்னா அதே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த மையெல்லாம் செய்தோம். அது மாதிரி விவசாயிகள் மேலே அக்கறை கொண்டு தான் அவ்வளோ அணைகளும் கட்டினார். மணிமுத்தாறு கட்டும்போது கூட அதில் 12 வருஷத்துக்கு அந்த பாசனத்தினுடைய வருவாய் வர வேண்டும். அப்படி தானம்மா? அந்த வருவாய் பற்றாக்குறை இருக்கிறதுனால
அதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் நன்கொடையா வசூல் பண்ணி தந்தா அதை செய்யலாம் என்று பெருந்தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு கேடி கோகுல்ராம் அவர்களும் நானே அதை வசூல் பண்ணி தருகிறேன் என்று ஒரு 15 நாளைக்குள் அந்த 1.5 லட்சம் ரூபாய் 1.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தார். அதனால வந்த அடகானதை அதுக்கு முக்கிய காரணம் என் தலைவன் கேடி கோகுல்ராம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால் உங்களை மாணவ செல்வங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. வருங்காலத்தில் இந்த சரித்திரம்லாம் தெரியும். இப்போ உள்ள பாடப்புத்தகத்தெல்லாம் இருக்காது. அதனாலதான் நான் இதை நேரில் இருந்தவங்க. அதனால அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கு அன்னைக்கு போட்ட அஸ்திவாரம் தான் இன்னைக்கு மாணவ செல்வங்கள் எவ்வளவோ மேல நமது இந்தியாவில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நீங்க கணக்கு போட்டு பாருங்கள். ஏராளமானவர்கள் அங்கே பணியாற்றுகின்றார்கள். அந்த படங்கள்லாம் இந்தியாவுக்கு தான் வருகிறது. ஆகவே பெருந்தலைவர் என்பது நம்ம நாட்டில் அவர் ஒருத்தருக்கு தான் அந்த பெயர் கிடைத்தது தவிர இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரும்புகிறேன். நன்றி வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எங்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டும் நான் ஒரு பாடல் பாடி சென்றேன். பெருந்தலைவரை பற்றி பாட வேண்டும் என்றாலே அது ஒரு பெருமை தான். அந்த பெருமையை கொடுத்தமைக்கு நான் நன்றி கூறி நான் ஒரு பாடலை உங்களுக்கு வழங்குகின்றேன். அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் அன்பு வடிவான தலைவா எங்கள் காமராஜ் என்ற தலைவா நிவருந்தோ உழைத்தானே முயன்றவரே உன்னை போல் தலைவருந்தோ உழைத்தானே முயன்றவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே உன்னை போல் தலைவருந்தோ உழைத்தானே முயன்றவரே அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை ஆதரவு நிறத்தரவே ஆலமரம் போன்றவரே எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உனக்கிணையோ எத்தனையோ தலைவருண்டு இருந்தாலும் உனக்கிணையோ ஏழைகளுக்கு இறங்குகின்ற எங்கள் குலநாயகரே அன்று உன்னை போல் தலைவருண்டோ உழைத்தானே உயர்ந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நிற்பவரே விருதுநகர் ஊர்தலிலே விளைகின்ற பருவத்திலே விருதுநகர் ஊர்தலிலே விளைகின்ற பருவத்திலே கொடியேந்தி நடந்த கதை குவலயத்தில் மணக்குதையா உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே நீர் கண்ட கனவு எல்லாம் நினைவாக முடிந்ததையா உன் புகழை பாட்டாலே உரைத்திடவோ புலவர் இல்லை உன் புகழை பாட்டாலே உரைத்திடவோ புலவர் இல்லை எழுத்தாலே வடித்தெடுக்க ஏடுகளும் போடவில்லை நீரின்றி நாடும் இல்லை நினைக்கின்றி எதுவும் இல்லை நீரின்றி நாடும் இல்லை நினைக்கின்றி எதுவும் இல்லை உருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா உருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே. நம்முடைய டாக்டர் பிரேமச்சந்திரன் இசை அறிஞர் மருத்துவர்
மிகச் சிறப்பான முறையில் இந்த உரையை நமக்கு பாடி பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமம், நம்முடைய சந்திகனே ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, நம்முடைய ஏஎஸ்எம் அரசன் சுப்பையா, ஏஎஸ்எம் காய்கனி வியாபாரம் ஆகியவையின் சார்பில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி திருநெல்வேலியில் புகழ்பெற்ற லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளி கலையரங்கில் மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு 700-800க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதிலே எங்களுக்கு உண்மையிலே பெருமை. 800க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணி செல்வங்கள், 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து ஒரு 1000 மக்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது உண்மையிலே பூரிப்பாக இருக்கின்றது. அந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ரொம்ப ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சியை நாம் இன்று கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெருந்தலைவர் சாதாரண தலைவர்னு சொல்லலாம், ஆனால் இவரை ஏன் பெருந்தலைவர்னு சொல்றோம் அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அதற்கு பிறகு பல்வேறு தளங்களில் பயணித்து தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு சிறந்த தலைவராக திகழ்ந்து பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஒரு கிங் மேக்கர், அரசர்களை உருவாக்குபவர் என்று புகழ்பெற்ற பெருமைக்குரியவர் காமராஜர். அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளிலே ஒரு சிறந்த தலைப்பிலே ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருந்தலைவருடைய பெரும் புகழுக்கு காரணம் சமூக அக்கறையா ஆட்சி திறனா, ரெண்டே தலைப்பு தான். அதுல சமூக அக்கறைன்னு ஒரு 4 பேர் பேச வந்திருக்காங்க. இல்லை பெருந்தலைவருடைய பெரும்புகளுக்கு காரணம் ஆட்சி திறன்தான் என்று பேசுவதற்கு 4 பேர் வந்திருக்காங்க. இந்த 4 நாள் 8 பேருடைய பேச்சை கேட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம். பெருந்தலைவருடைய பெரும்புகளுக்கு எது காரணம்? சமூக அக்கறை காரணமா, ஆட்சி திறன் காரணமா? பெருந்தலைவருக்கு பல்வேறு குணநலங்கள் உண்டு. எல்லா குணநலங்களையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறப்பு அவர் தான். அவர் வீட்டில் ஒரு ரேடியோ பெட்டி வச்சிருந்தாங்க. அந்த ரேடியோவில் ஒரு நாள் செய்தி கேட்கறதுக்காண்டி பெருந்தலைவர் காமராஜருடைய நேர்முக உதவியாளர் PA வைரவனை கூப்பிட்டு, எப்பா ரேடியோவை எடு, நாம கொஞ்சம் செய்தி கேட்போம் அப்படிங்க. வைரவன் அந்த ரேடியோவை கொண்டு வந்து கொடுக்காரு. அந்த ரேடியோவில் குருவி கூடு கட்டி இருக்கு. உடனே சொல்றாரு, ஐயா கொஞ்சம் பொறுங்க, இந்த குருவி கூட களைச்சி விட்டுருங்க, நீங்க ரேடியோவில் செய்தி கேட்கலாங்க. அப்பதான் பெருந்தலைவர் காமராஜர் சொல்றாரு, எந்த குருவி கூட்டையும் நாம் கெடுக்க கூடாது. வெயில் படாமல் வைத்திருந்ததனாலே குருவி அதுக்குள்ளே கூடு கட்டி விட்டது. இந்த ரேடியோவை வெயில் படுகிற இடத்தில் வை, அந்த குருவி தானாக தன் கூட்டை எடுத்துக்கொண்டு வேறு இடத்துக்கு சென்று விடும் என்று குருவிக்கு கூட பரிவு காட்டிய பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. சாதாரண மனிதர்களுக்கு இல்லை, பறவைகளுக்கும் உதவி செய்தவர் பெருந்தலைவர். எல்லா நேரங்களிலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உதவி செய்வார். முதலமைச்சராக இருக்காரு. ராமநாதபுரத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அக்கறையில் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இருக்காங்க, சோத்துக்கு வழி இல்லை. இக்கரையில் கலெக்டர் எல்லாரும் நிற்காங்க, யாரும் அங்கே போல. அந்த ஊர் மக்கள் வருவதற்கு ஒரு சார கயிறு போட்டிருக்காங்க, அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கும். யாரும் அங்கே போக பயப்படுதான், தண்ணியில் போய் இழுத்துட்டு போயிருமோ, உயிர் போயிருமோன்னு பயத்தில் யாரும் போல. முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அந்த இடத்துக்கு போன உடனே ஒன்றுமே செய்யல,
நேரம் ஒரு அரிசி மூட்டையை தூக்கி தலையில வச்சாரு, வேட்டியை மடிச்சு கட்டினாரு, சார கயிறை பிடித்து கொண்டு அவர் அந்த ஊருக்கு போனாரு. முதலமைச்சரே போகும்போது அதற்கு பின்னால கலெக்டர் எல்லாரும் அந்த ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்கு அரிசி பருப்பு கிடைத்தது, உரை வைத்தார்கள், சோறு கிடைத்தது. அப்போ ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உயிரையே பணயம் வைத்து சென்ற ஒரு தலைவர் தான் பெருந்தலைவர் காமராஜர். இப்படியெல்லாம் செய்ததனால்தான் உலக தலைவர்களில் ஒருவராக பெருந்தலைவர் காமராஜர் போற்றப்பட்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் லண்டன்ல, சிங்கப்பூர்ல எல்லா இடத்துலையும் சாப்ட்வேர்ல இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையிலே இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்து, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அவர்களெல்லாம் உயர்ந்து இன்றைக்கு உலக அளவில் புகழ் பெற்றவர்களாக திகழ்வதற்கு அடித்தளம் விட்ட ஒரே கண் திறந்த காமராஜர் பெருந்தலைவர் கல்வி கண் கொடுத்ததனால் தான் என்பதை மறுந்தருட முடியாது. அது இன்னைக்கு அவங்கெல்லாம் சாப்ட்வேர்ல சிறந்திருக்காங்கன்னா அதற்கும் அடிப்படை பெருந்தலைவர் காமராஜர். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் சமூக அக்கறையோடு செயல்பட்டாரு, ஆட்சி திறன்களையும் சிறந்திருந்தாரு. ஆனா இதுல எது சிறப்பு என்பதை அந்த பேச்சாளருடைய வாயினாலே கேட்க வேண்டும். உடனடியாக பேச்சாளர் பேசுகிறார்கள். இப்போது கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி அவர்களை தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்க வருவது தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்னை தமிழுக்கு வணக்கம். ஒரு மனிதன் தான் அது தொடர்பான செயல்களை தொடர்ந்து தன் வாழ்க்கையில மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் தான் நிச்சயம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக முடியும். அப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனால் மட்டும்தான் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. அப்ப முடிஞ்சது. நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து என்ன செஞ்சாலும் சரி, அதற்கு மூல காரணமா அமைஞ்சது அவருடைய சமூக செயல்பாடு, சமூக சிந்தனையாத்தான் இருக்க முடியும். 50 ஆண்டுகளை கடந்து நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி இங்க உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம்னா அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். அவரு மற்ற எல்லா தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய காமராஜருக்கு உண்டு. சிறு வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அன்றைக்கு 1903 பிறந்திருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். தன்னுடைய இளம் 10-14 வயசுலேயே அன்றைக்கு இருந்த இந்திய சூழலுக்கு ஏற்ப சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமா உணர்வு கொண்டு அல்லது ஆட்கொள்ளப்பட்டு அது சார்ந்த நடவடிக்கைகள்ல தான் அவருடைய மனசு முழுவதுமா இருந்திருக்குது. அதுதான் இந்த தொடக்க புள்ளி. நாட்டை பற்றி கவலைப்படுவது, தன்னை பற்றி கவலைப்படாம, தன்னுடைய படிப்பை பற்றி கூட கவலைப்படாம, படிக்கின்ற வயசுல நாட்டை பற்றி கவலைப்படக்கூடியவன். அதனாலதான் அவர் தலைவராக முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு, அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. எங்க திருமணம் செய்தால் குடும்ப வாழ்க்கை வந்து, அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நம்முடைய அரசியல் பணிக்கு தடையா இருக்குமோ அல்லது சமூக பணிக்கு தடையா இருக்குமோங்கிற சந்தேகத்துல திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் தலைவர் காமராஜர் அவர்கள். நான் நினைச்சு பார்க்கிற நடுவர்களே, திருச்செந்தூர் வீதியில 1975ஆம் வருஷம் நான் 8ஆம் வகுப்போ 9ஆம் வகுப்போ படிக்கிறேன். காமராஜர் மறைந்த வருடம் எத்தனை மக்கள் கண்ணீர் விட்டாங்க தெரியுமா? ஏன் எதுக்குன்னே தெரியாது. காமராஜர் மறைந்தாருங்கிற ஒற்றை வரி வந்து எத்தனையோ மக்களுடைய கண்கள் இருந்து கண்ணீரை வர வச்சது. எனக்கும் நான் தெரியாமலே, என்ன காரணம் தெரியாமலே அழுத காலகட்டம் அது. அப்போ எப்படி சமூகத்தில் வேரோடு ஊடுருவி இருந்தாத்தான் அந்த உணர்வு வரும் மக்களுக்கு. அப்போ மக்களோடு இணைந்து சமூக பணி ஆற்றி இருந்தால்தான் அந்த வெற்றியை, அந்த உணர்வுகளை எல்லாம் பெற முடியும். அவர் இளம் வயதுல பிரசாதம் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் முண்டி அடிச்சு வரிசையில நின்று ஓடி போய் நின்று பிரசாதம் வாங்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படி முண்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையா வரிசையில் நின்று கடைசியில் போய் பிரசாதம் வாங்கியிருக்கிறாரு. அளவு குறைஞ்சிருக்கு கடைசி வரும்போது. இப்போ வீட்டில் போய் இதை வீட்டில் கொடுக்கறதுக்காக போயிருக்கும்போது, ஏன்டா எல்லாரும் நிறைய வாங்கியிருக்காங்க,
நீ ஏன் குறையா பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது சொன்னார் அவரு, அது அவங்களோட தப்பு, பெரியவங்களோட தப்பு. எங்க எல்லாத்துட்டையும் தான் 5 காசு வாங்கினாங்க. அப்ப 5 காசுங்கிறது பெரிய விஷயம். அந்த நிகழ்ச்சிக்காக 5 காசு எங்க எல்லாத்துட்டையும் தான் வாங்கினாங்க. அப்ப அவங்க எல்லாருக்கும் சமமா அந்த பிரசாதத்தை கொடுக்கறதுக்கு வழி கண்டிருக்கணும். அப்படி வழி காணாதது அந்த நிர்வாகத்தினுடைய தப்பு அப்படின்னு அப்பவே ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது அந்த நேரத்திலே அவர் மனசுல பதிய வச்சுக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் எல்லாம் அதுதான் விஷயம். இது வந்து சமூக அக்கறை. சமூக விநாயகர் சதுர்த்தி விழா பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரு 5 பிரசாதம் பிரிச்சிருக்காரு. பிரிச்சு பிரசாதம் கொடுக்கிறது பயிரெல்லாம் போய் மேலே விழுந்து கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டா இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இவர் வீட்டுக்கு போனதுக்கு அவங்க அம்மா நீரும் துட்டு கொடுத்ததெல்லாம் உனக்கு வேணும் இல்லைன்னா அப்பதான் சொல்லிக்காரு, இது வாத்தியார் தப்பு, அவர் 5 பைசா வாங்கின எனக்கும் பிரசாதம் கொடுத்துருக்கணுங்களா, அப்ப அவர் செய்த தப்புலான்னு சொல்லி அப்பவே தப்பை தட்டி கேட்ட பெருமை அவர் சமூக அக்கறையோடு இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அதே மாதிரிதான் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு யானை சொன்னதை கேட்காம அங்க இங்கேயும் முரண்டு ஓடிட்டு இருந்திருக்கு. எல்லாரும் பயத்துலதான் அங்க எங்கேயும் ஐயோ இங்க வந்துடாம அங்க வந்துடாமன்னு செதறிட்டு தெருக்கல்லையும் கோயிலையும் இருந்துட்டு இருக்காங்க. இவருக்கு மட்டும்தான் அந்த சிந்தனை தோணுச்சு. யாருக்கும் வழக்கமான கடமை யார் செய்யறாங்களோ அந்த கடமையை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அப்பதான் அவங்க நிதானமா அந்த வேலையை பார்ப்பாங்க இல்லையா. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்காம ஏமாத்தினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எரிச்சல் கோபம் வரும் இல்லையாப்பா. அப்படியானப்பா உன்னை பேச கூப்பிட்டுட்டு உன்னை கூப்பிடலன்னு வச்சுக்கேன், நீ அவனை அங்க உட்கார வச்சிருக்கோம், அப்போ மனசுல ஒரு எரிச்சலும் கோபம் வருமா வராதா. அந்த அடிப்படையில தான் அந்த யானைக்கு என்ன வேலைன்னா இந்த சங்கிலிய துணிக்கையில தூக்கிட்டு கோயிலை பார்த்து போகணுமா. அதான் அந்த யானையோட கடமை எப்போதும். அப்போ அந்த பாகன் அந்த சங்கிலியை போட மறந்துட்டாரு. அப்பதான் காமராஜர் அதை பார்த்து சங்கிலியை அவ்வளவு வெயிட்டான சங்கிலியை தூக்கி கரெக்டா யானையோட துதிக்கை பிடிக்கிற மாதிரி இப்படி போட்டாராம். யானைக்கு தன்னுடைய வேலை கிடைச்சிச்சுன்னு அமைதியா அது வேலையை பார்க்க போயிடுச்சான். அங்க சிந்தனை மாற்றத்துக்கு நான் சொல்ல வரேன். சின்ன வயசுலே அவருடைய சிந்தனை அறிவு கூர்மைக்கு நான் சொல்ல வரேன். சரிதானே? கரெக்ட். நீங்க அறிவு கூர்மைக்கு நான் சொல்ல வரேன். காமராஜரை போல அவரு 1964 தான் முதல்வர் ஆகிறாரு. அவர் 1903 பிறந்திருக்கிறாரு. அத்தனை வருஷம் அவர் என்ன செஞ்சாரு? முதல்வராவுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? நீங்க தான் சொல்லணும். சட்ட மறுப்பு இயக்கத்துல போயிருக்கிறாரு, வெள்ளையில வெளியேறு இயக்கத்துக்கு போயிருக்கிறாரு, சுதந்திர போராட்டம் காந்தி தலைமையில என்னென்னாலும் நடந்ததோ முதல் தளபதியா நின்றிருக்கிறாரு. 3000க்கும் மேற்பட்ட நாட்கள் சிறைப்பட்டிருக்கிறாரு. அதனாலதான் அவர் பெரிய தலைவராக உருவாக முடிஞ்சது. அதனாலதான் தமிழகத்துக்கு முதல்வராக முடிஞ்சது. அதனாலதான் அவரு. ஆனா உண்மையிலே நடுவர்களை நான் முடிச்சுட்டு கோபப்படாதீங்க. 2 விஷயத்தை காமராஜர் சிந்தனையில வச்சிருந்ததுனால தான் அந்த ஆட்சி தரத்தில் யாருனாலும் சரி. இன்னைக்கு ஐயா மரிய சிசு குறிப்பிட்டாங்க, என்ன வரப்போறவங்களெல்லாம் அதை தான் குறிப்பிட போறாங்க. எனக்கு நல்லா தெரியும். படிக்கணும். ஒரு சமூகம் வளரணும்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா படிக்கணும். அப்ப பள்ளிக்கூடத்தை கவனம் செலுத்தினாரா? பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யி, பள்ளிக்கூடம் கட்டு, சாப்பாடை போடு செஞ்சாரு. படிக்க வச்சா மட்டும் போதுமா? அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? அப்ப தொழிற்சாலைய கொண்டு வா, யாரனாலும் பார்த்து பேசு. தமிழ்நாட்டில் தொழிற்சாலை பெருகட்டும், படிக்கவை தொழிற்சாலை, வேலை பாரு. அப்ப அந்த சமூகம் ரொம்ப அமைதியா காக்கப்பட்ட சமூகமா இருக்குமா இருக்காதா? தம்பிகளே சொல்லுங்க. 1000க்கும் மேற்பட்ட தம்பிகள் இருக்கிறீங்க. என்ன எதிர்கால தங்கங்கள் எல்லாம். ஆக நம்ம வளரும் போதே சமூக சிந்தனையோடு வளர்ந்தால் மட்டுமே, அதுதான் நானே நீங்க சொல்ல முன்னாடி வந்துட்டேன். ஆக வளரும் போதே சிந்தனையால் மட்டுமே உணரக்கூடியவரால் மட்டுமே தலைவராக முடியும். அப்படிப்பட்ட தலைவராக தான் முதல்வராகவோ ஆட்சி பணிக்கோ வர முடியும். அதற்கு பிறகுதான் ஆட்சி பொறுப்பை பற்றிலாம் நாம யோசிக்கணுங்கிறதுனால முடிவை எனது தலைப்புக்கே தருமாறு அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பாப்பாக்குடி ராசல்வன். உண்மையிலே ரொம்ப அருமையா பேசியிருக்கார் கவிஞர் பாப்பாக்குடி ராசல்வமணி அவர்கள். யாருக்கு சமூக அக்கறை இருக்கோ அவர் தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் நல்லது செய்ய முடியும்.
சமூக அக்கறையோடு சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஈடுபட்டிருக்காரு, உப்பு சத்தியாகிரகத்தில் போயிருக்காரு, காந்தியினுடைய அஹிம்சா வழியில போய் கதரை வித்திருக்காரு, தன்னுடைய அம்மாவை கதர் கெட்ட வச்சிருக்காரு, அவரு கதர் சட்டை தான் கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர், அதை விட ரொம்ப முக்கியம் சமூக அக்கறையோடு திருமணமே முடிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை நாட்டிற்காக தியாகம் செய்த ஒரு பெருந்தலைவர் காமராஜர்னு ரொம்ப அற்புதமா பேசியிருக்கார். இதுக்கெல்லாம் மறுமொழி கொடுப்பதற்காக தமிழ் செம்மல் கவிஞர் பாமணி அவர்கள் வருகை தருகின்றார்கள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் மாறாதிருப்பவளே, என் மூச்சில் மலர்பவளே, அன்னை தமிழே உண்மை நினைக்கிறேன். தலைப்பு மிக தெளிவாக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு காரணம், புகழுக்கு காரணம் அல்ல, பெரும் புகழுக்கு காரணம் சமூக அக்கறையா ஆட்சி திறனா. எதிரணியிலிருந்து வந்து சொன்னாங்க, சமூக அக்கறை உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும் என்று சொன்னார்கள். நான் எதிரணியில் இருக்கக்கூடிய பின்னால் வரக்கூடியவர்கள் பேசினா பதில் சொல்லட்டும். சமூக அக்கறையோடு தேர்ந்தவர் தான் மகாத்மா காந்தியடிகள். ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு அவர் பிரதமர் பதவிக்கு வரவே இல்லை. ஆனால் சமூக அக்கறையோடு திகழ்ந்தாரா இல்லையா? ஒண்ணு. இரண்டாவது, சமூக அக்கறை என்பது தன்னுடைய குடும்பம் வரைக்கும் இருக்கும் இல்லையா? சமூகத்தில் தானே நம்முடைய குடும்பம் இருக்கு. காமராஜர் குடும்பம் சமூகத்தில் தான் இருக்கு. காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் ஊருக்கு வரார். அவங்களுடைய அம்மாவுக்கு காமராஜர் பெற்ற தாய் வீட்டுக்கு நல்ல தண்ணி வசதி வேணுன்றதுக்காக அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து, கட்சிக்காரங்களாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜருடைய அம்மா வயசான காலத்தில் கஷ்டப்பட்டு போய் தண்ணி பிடிக்காங்கன்னு வாசல்லையே அந்த கார்பரேஷன் வாட்டர் குழாயை வச்சுட்டாங்க. முதலமைச்சர் வாரார். காமராஜர் வந்து பார்த்து இந்த குழாய் யார் இங்க வச்ச உண்மை கட்சிக்காரங்கள்ட்ட கேட்காரு. இல்ல அம்மா வயசாகிட்டு கஷ்டப்படுறாங்க அதனால வாசல்ல வச்சோம். அதெல்லாம் தப்பு. எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, எங்க அம்மாவுக்கு மட்டும் தனியா குழாயை கொண்டாந்து பக்கத்துல வச்சேன்னு சொல்லி அதை உடனடியாக நிராகரித்த பார்த்தீங்களா? அதுதான் ஆட்சித்திறன். அது சமூக அக்கறையில தனக்குள்ள இருந்தாலும் வெளியே வந்த பிறகு அவர் ஆட்சியில் இருக்காரு பாருங்க, அதுதான் ஆட்சித்திறன். நான் மாணவர்களுக்காக, நல்ல மாணவர்கள் அருமையா ரசிக்கிறீங்க, உங்களுக்காக ஒரு செய்தியை சொல்றேன். சமூக அக்கறைனா என்ன, ஆட்சித்திறன் என்றால் என்ன? இப்போ ஒரு வகுப்புல அவர் கணக்கு வாத்தியார் பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் நல்ல கணக்கு வாத்தியார், ஐயா அவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியர், தமிழாசிரியர். இப்ப இவங்க நானும் 2 வருஷம் வேலை பார்த்தேன், ஆசிரியராக பார்த்தேன். இவங்களை வச்சு நான் அவங்க பேராசிரியராக இருக்காங்க. ஆக சமூக அக்கறை என்பது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது, ஆட்சித்திறன் என்பது எப்படி செய்தால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று சிந்திப்பது. எனவே சமூக அக்கறை என்பதை விட ஆட்சித்திறன் என்பதுதான் அவர்களுக்கு நிறைய ஒன்றும் இல்லைங்க. இங்க ஒரு குளம் கட்டுறோன்னு வைங்க, குளம் கட்டுவது என்பது ஊர் மக்கள் பயன்படுத்தப்பட வேண்டிய தண்ணீர் விஷயத்துக்காக வெட்டணும்னு நினைக்கிறது சமூக அக்கறை. ஆனால் அதுக்கு தண்ணி வரணும்ல, மழை பெய்யுது விட்டுங்க, பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறை வாய்க்கால மரத்திறத்து மாற்றி இந்த குழாய்க்குள்ள தண்ணி, இந்த குளத்துக்குள்ள தண்ணீரை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் நிர்வாகத்திறன். எனவே சமூக அக்கறை இல்லை என்று நாங்க யாருமே பேச வரல. எங்க மாணவி அமைதியா இருக்காங்க, அவ வந்து ஆடினான்னு வைங்க, அவ ஆட்டத்துக்கு மேல பதிலே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவ ஆடிடுவா இல்லையா? ஆடவே மாட்டாளா? ஆடுவான கை தட்டுங்க. எவ்வளவு நாளும் ஆடலாம், ஏன்னா இது நல்ல சிமெண்ட் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அப்படி சொல்லக்கூடாது. 1 2 3 செய்தி. காமராஜர் கல்வி திட்டத்தை அழகா கொண்டாந்தார், சொன்னார் செல்வமணி சார். கல்வி பணியை எல்லாத்துக்கும் உயர்ந்த மாணவர்கள் கல்வி பணியில உயர்ந்து படிச்சு முடிச்சாங்க, தொழிற்சாலையில வேலை இருக்குன்னு சொல்றாரு. ரைட். கல்வி பணியை பத்தி நிறைய பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப கவிஞர் எஸ் டி சுந்தரம் அவர்கள் வந்து முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நீங்க நிறைய திட்டங்கள் கல்விக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த திட்டங்களை எல்லாம் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமா எடுத்து, இவர் ஒரு பிலிம் எடுக்கிறவர், குறும்பட எடுக்கிறார், டாக்குமெண்ட்ரி பிலிமா எடுத்தா சினிமா தியேட்டர்ல ஓட விட்டோம்னா மக்கள் உங்களுடைய ஆட்சித்திறனையும் சமூக அக்கறையும் நினைச்சு பெருமையா பாராட்டுவாங்க, டாக்குமெண்ட்ரி படம் எடுப்போம் அப்படின்னாரு. உடனே காமராஜர் கேட்காரு, எவ்வளோயா செலவாகும் அப்படின்னு. அந்த டாக்குமெண்ட்ரி பிலிமுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் செலவாகும், அந்த காலத்துல 3 லட்சம் ரூபாய் செலவாகும். உடனே காமராஜர் சொன்னாரு, அந்த 3 லட்சம் தான் நான் 10 பள்ளிக்கூடம் கட்டிடுவாயா, சினிமா படம் ஒன்று எடுக்க வேண்டாம்.
இல்லையா? அப்ப அது ஆட்சித்திறன் இல்லையா? ஒண்ணு இல்லைங்க, சீன யுத்தம் முடிஞ்சது. இந்த அருமையான புத்தகம் வச்சிருக்கிறாரு காமராஜர் ஒரு சகாப்தம் அப்படின்னு. அந்த புத்தகத்தில் உள்ள செய்தி தான் நான் சொல்றேன். சீன யுத்தம் முடிஞ்சது. பிரதமரா யார் இருக்கிறாரு? நேரு மாமா, நேருஜி அவர்கள் இருக்கிறாங்க. அவரு பார்க்கறதுக்கு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் போறாரு. அவரு முகவாட்டத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்த உடனே நேருட்ட கேட்கிறார் காமராஜர், ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, ஏன் டல்லா இருக்கீங்க, என்ன விஷயம், சோர்வா இருக்கீங்களேன்னு. ஒன்றும் இல்லை, யுத்தம் முடிஞ்சு போச்சு, அமெரிக்காவில இருந்து ராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்காரன் வந்து அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும், அவங்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால எப்படி அதை வாங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்காரு யாரு? நேரு அவர்கள். அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது காமராஜர் ஒண்ணுமே சொல்லல, எளிமையா சொன்னாரு, இதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அவனுடைய கடை ஏதாவது நம்ம இந்தியாவில் இருக்கான்னு கேட்காரு. கடைன்னா சாதாரண கடை இல்லை, இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்காரு. ஆமா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கியின் பேங்க் இருக்கு, அந்த பேங்கை நான் இழுத்து முடிகிறேன்னு அவனுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிடுங்க அப்படின்ட்டாரு. நல்லா கவனிங்க, இந்தியாவில இருந்து அமெரிக்காவில இருந்து இந்தியாவில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க எக்ஸ்பிரஸ் வங்கியை இழுத்து மூடுவோன்னு ஃபேக்ஸ் அனுப்பினார். ஃபேக்ஸ் அனுப்பி 2வது நாள் அவன் ஜாமீன் கையெழுத்தப்பட்டு ராணுவ தளவாடங்கள் நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்தது என்றால் அதுதான் ஆட்சித்திறன். சமூக அக்கறை என்பது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடக்கிறது. ஆனால் ஆட்சித்திறன் என்பது உலக அளவில் நிறைவேற செய்வது என்பதுதான் ஆட்சித்திறன் என்பது. நிறைய சம்பவங்கள் சொல்லிட்டு போலாம் அவருடைய ஆட்சித்திறனுக்காக. இவர் அழகா ஒரு நடுவர் அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். வெளில வருகிற போது தன்னுடைய வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அரிசி மூட்டையை சுமந்துட்டு போனார். இதே மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து 2 எல்லை இருக்கு. வடக்க இருக்கக்கூடிய வந்து ஒரு கருங்கல்ல நட்டு அந்த கிராமத்தினுடைய வடக்கு எல்லைன்னு வச்சிருக்கான். தெற்க இருக்கிறவன் அங்க ஒரு கருங்கல்ல நட்டு தெற்கு எல்லைன்னு வச்சிருக்கான். ரொம்ப தூரம் வைங்க, இதுக்கு ஒரு பாலம் கட்டணும். அப்ப எல்லாரும் வந்து காமராஜர் கேட்கிறாங்க, ஐயா இந்த இடத்துக்கு பாலம் கட்டணும் அப்படின்னு. கட்டிட வேண்டியதான் இல்ல, கட்டணும்னா 2 அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அந்த எல்லை அங்க இருக்கு கல்லு, தெற்கையுடைய எல்லை கிராமத்தினுடைய எல்லை இந்த பக்கத்துல இருக்கு. அதனால பாலம் கட்டுறதுக்கு 2 கிராமத்துக்கு பிரச்சனை வரணும் கலெக்டர் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா உடனே இதுக்கு ஏன் யோசனை பண்றீங்க, தெற்கே இருக்கக்கூடிய அந்த கள்ளத்துக்கு வடக்கு பக்கத்துல வச்சிரு, ஒரே கிராமம் மாதிரி ஆயிரும், பாலத்தை கட்டிடு அப்படின்ட்டாரு. பெரியவர்களை மாணவ செல்வங்களை அவர் சொன்னபடி கலெக்டர் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு தீர்மானம் பண்ணி அடுத்த ஆண்டுக்குள்ள அங்கே பாலம் கட்டப்பட்டது என்பதுதான் ஆட்சித்திறன். சமூக அக்கறை என்பது மனசுக்குள்ள இருந்தாலும் ஆட்சித்திறன் என்பதுதான் காலகாலத்திற்கும் அவருடைய வரலாற்றிலே பெரும்புகளுக்கு காரணமாக அமையும் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. பாரதி அழகா சொல்றான், என்ன சொல்றான்? அறிவை வளர்த்திட வேண்டும், மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய், சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்கிறார். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வான்னு பாரதி எழுதுகிறார். ஒளி படைத்த கண் என்றால் என்ன? கல்வி கற்பது. கல்வி கற்பது என்ன? எண்ணம் எழுத்தும் கண்ணெனப்பகும். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. ஆக கல்வி கற்பவனுடைய கண்கள் ஒளிமிக்கதாக இருக்கும். அப்படி ஒளிமிக்க கல்வி கற்ற இளைஞர்களைத்தான் ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்று பாரதி பாடுகிறான். ஆகிய மாணவ செல்வங்களே, எதிரணியில் இருப்பவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சமூக அக்கறை என்பது எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்த பிறகு அவர்களுடைய நிர்வாக திறமையால் இந்த சமூகம் செழிக்கும் என்றால் அதுதான் அவருடைய பெருமைகளுக்கு காரணமாக அமையும் என்று கூறி வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தமிழ் செம்மல் கவிஞர் பாமணி அவர்கள் ரொம்ப அருமையா பேசுகிறார். தொடர்ந்து உள்ள சமூக அக்கறை தான் என்று பேசுவதற்காக லிட்டில் ஃபிளவர் மாடல் பள்ளியினுடைய மாணவன் மது மித்திரன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். நல்ல கைத்தட்டுங்க, உங்க ஸ்கூல் பையன். முற்றிய கதிர் ஒன்று சாய்ந்து விட்ட தினமான சூழலில் முளைக்கின்ற நாற்றாய் உங்கள் முன்னான் அவையோருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று நான் பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, காமராஜரின் விஞ்சிய புகழுக்கு காரணம் சமூக பொறுப்பு தான். இந்த எதிரில நண்பர்கள்லாம் ஆட்சித்திறன் நிர்வாகத்திறன் அடுக்கு மொழியில அண்டா குண்டா அளவுக்கு பேசிட்டு போயிருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, திறமை என்பது ஒரு டூல், அதாவது கருவி. அது யாரு கையில இருக்குதோ அதை பொறுத்துதான் அதோட மதிப்பு என்னன்னு தெரியும். இப்ப கசாப்பு கடற்கரை
கத்தி இருக்கு. அதே சமயம் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் கையிலையும் கத்தி இருக்கு. மருத்துவர் கத்தியை கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு உயிரின் மீது உள்ள அக்கறை. அதே போல் நம் பெரும் தலைவர் காமராஜர் கையில் ஆட்சி என்கிற கத்தியை எடுப்பதற்கு காரணம் இந்த தமிழ் சமூகத்தில் மீது அவர் கொண்டிருக்கிற சமூக அக்கறை மட்டும்தான். ஆனா ஒன்னில்ல ரெண்டில்ல 9 வருடம் ஒரு மாநிலத்தோடு முதலமைச்சராக இருந்த நம்ம காமராஜர் ஐயா எப்படி இருந்தார் தெரியுமா? ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு வெள்ளை சட்டை, தோல்ல ஒரு துண்டு, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிறவங்க சொத்து விவரத்தை கணக்கு காட்டணும்னா ஆடிட்டர்கள்லாம் தலையில நின்று தண்ணி குடிச்சாதான் முடியும். ஆனா காமராஜர் ஐயா மறைந்த போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா நடுவர்களே? 10 ரூபாயும் 4 ஜோடி கதர் வேட்டி சட்டம் தான். இன்னைக்கு இருக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஏங்க உங்க அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் இருக்குன்னு பேங்க்ல இருந்து மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க, அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையை 0 பேலன்ஸ் ஆக்கி தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை 0 பேலன்ஸ் ஆக்கி இருக்கிறாரு. அதற்கு பேர் தான் சமூக அக்கறை. அந்த இடத்துல அவரோட சமூக அக்கறை பயன்படுத்தாம இருந்திருந்தா அவரு நேரத்துக்கு 0 பேலன்ஸ் ஆயிருப்பாரு, நம்ம எல்லாரும் நேரத்துக்கு 0 பேலன்ஸ் ஆயிருப்போம். மகாகவி பாரதி பாடினான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி பாடினான். ஆனா அதை செய்து காட்டியவர் காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்துல அன்றைய நிதித்துறை செயலாளர் ஐயாவோட கூறுறாரு, ஐயா ஒரு ஃபைல கொண்டு வந்து சொல்றாரு, ஐயா பட்ஜெட்ல காசே இல்ல, இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் எல்லாம் திவால் ஆகிடும், சட்டப்படி இதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப காமராஜர் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, சரித்திரத்தின் தங்க எழுத்துக்கள் நடுவர்களே, சரித்திரத்தின் தங்க எழுத்துக்கள். சட்டம் மக்களுக்காகவா, மக்கள் சட்டத்திற்காகவா? என் நாட்டு பிள்ளைங்கள்லாம் பசியோட இருக்குது ஐயா. அந்த அப்ப படிச்சா படிப்பு மண்டையில ஏறுமா? காசு இல்லைன்னா நான் பிச்சை எடுத்தாவது அவங்களுக்கு சோறு போடுவேன், நீ ஃபைல்ல கையெழுத்து போடுப்பா என்றாராம். இந்த இடத்துல சமூக பொறுப்பு தானங்க பேசுது. சமூக பொறுப்பு இல்லாம இருந்திருந்தா அவ பட்ஜெட்ல காசு இல்லையா, சரி தம்பி விடுங்க, நம்ம ஏதோ வேற இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சமூக பொறுப்புடன் அந்த பிள்ளைங்களோட பசியை அவர் பசியா எடுத்ததுனாலதான் அவரு நான் பிச்சை எடுத்தாவது சோறு போடுவேன், நீ ஃபைல்ல கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொன்னாரு. இது எந்த மேலாண்மை தத்துவத்தில் வைப்பீர்கள் நடுவர்களே? எந்த மேலாண்மை தத்துவத்தில் வைப்பீர்கள்? இதற்கு பேர் நிர்வாக திறன் இல்ல, இதுக்கு பேர் சட்டம் பேசாத சமூக அக்கறை. சட்டம் பேசாத சமூக அக்கறை. அடுத்தால சீருடை திட்டம் கொண்டு வந்தாரு. எதுக்கு கொண்டு வந்தாரு? ஏழை பையனோ கிழிஞ்ச சட்டை போட்டு ஸ்கூலுக்குள்ள போறான், அதே சமயம் பணக்கார பையனோ பட்டு சொக்காவோட போறான். ஆனா அந்த பள்ளிக்கூட வாசல் நுழையும் போது அந்த ஏழை பையன் நாம ஏழை அப்படிங்கிற அந்த பிஞ்சு மனசுல தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் ஒரே உரையில் உட்கார வைத்தார். ஆனா அன்னைக்கு காமராஜர் ஐயா காசு இல்லைன்னு சொல்ற எல்லா பசங்களையும் கூப்பிட்டு, நீ படிடா, உனக்கு ட்ரெஸ்ஸும் தாரேன், சோறும் தாரேன், நான் பள்ளிக்கூட வாசலை திறந்து வைத்தார். அன்னைக்கு அவர் திறந்தது வெறும் பள்ளிக்கூட வாசல் மட்டுமல்ல, மூடி கிடந்த தமிழனின் அறிவு கண்களை திறந்தார். நடுவர்களே, திறமை உள்ள ஆட்சியாளர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஹிட்லரும் நிர்வாகத்திறன் உள்ளவர் தான், முசோலினிக்கும் ஆட்சி திறன் இருந்தது. ஆனால் அவர்கள் வரலாறு எப்படி பேசப்பட்டது என்றால் வெறுப்பால் மட்டுமே நினைவு கூறப்படுகின்றது. திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எங்கும் உரியர் பிறருக்கு. தன்னுடைய எலும்பை கூட பிறருக்காக கொடுப்பவன் தான் அன்புடையவன். காமராஜர் ஐயாவிடம் ஆட்சித்திறன் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த ஆட்சித்திறனை இயக்கிய மின்திறன் எது தெரியுமா? அது ஏழை எளிய மக்களின் மீது அவர் வைத்திருக்க பாசமும் அன்பும் மற்றும் சமூக அக்கறை தான். ஆட்சி திறன் என்பது ஒரு ஆற்றின் கரை போன்றது நடுவர்களே. சமூக அக்கறை என்பது அந்த ஆற்றில் ஓடும் தண்ணீர் போன்றது. கரை மட்டும் இருந்தால் வெறும் வறண்ட நிலம் தான், தண்ணீர் ஓடினால் தான் அது ஜீவநதி. காமராஜர் என்ற ஜீவநதி இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் வற்றாமல் ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அவரிடம் கரை புரண்டு ஓடிய சமூக அக்கறையே. சமூக அக்கறையே என்று கூறி விஞ்சிய புகழுக்கு சமூக அக்கறையே காரணம் என தீர்ப்பை வேண்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா மதுமித்திரன் ஆறு ஓடுதுன்னா ஜீவ நதி மாதிரி ஓடுறது தான் சமூக அக்கறை. அந்த சமூக அக்கறைக்கு 2 சைடு கரை மாதிரி இருக்கிறது தான் ஆட்சித்திறன் இருக்காப்ல. உண்மையில பாராட்டணும், வாழ்த்துக்கள். மாணவனுக்கு பதில் மாணவி ஸ்ரேயா, லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளியினுடைய மாணவி ஸ்ரேயா அவர்கள் இப்போது ஆட்சி திறனே என்று பேச வருகை தருகின்றார்கள். எதிரணி தோழர் மதுமித்திரன் ரொம்ப எமோஷனலாக பேசி போனாப்ல. ஐயாவுக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சா, நெஞ்சு உருகிடுச்சா. நடுவர் அவர்களே, உருகிற
சொல். இதற்கு பொருள் என்று எதிரணிக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியல. பொருளை உருவாக்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அப்புறம் அதை சரியாக பகிர்ந்து கொடுக்க தெரிய வேண்டும். இந்த நான்கும் தெரிந்தவள் தான் சிறந்த ஆட்சியாளன். கர்ம வீரர் காமராஜர் இந்த வாக்குகள் என்ற ஆட்சி திறனில் உலக மகா விஞ்ஞானியாக இருந்ததால் தான் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் தமிழ்நாட்டின் அரசியல் அகராதியாக அரியாசனத்தில் வீற்றிருக்கிறார். இவங்க இங்க பேசின அக்கறை என்பது வெறும் ஒரு உணர்ச்சி, எமோஷன். ஆனா ஆட்சி திறன் என்பது ஒரு செயல்பாடு, ஆக்ஷன். காமராஜர் என்பது ஒரு அழுமூஞ்சி அரசியல்வாதி அல்ல, அசாத்திய திறன் கொண்ட நிர்வாகி. எதிரணியர் மத்திய உணவு திட்டத்தை சமூக அக்கறைக்கு உதாரணமாக சொன்னாங்க. ஆனா நான் கேட்கிறேன், மத்திய உணவு திட்டம் காமராஜருக்கு முன்னாடியே நீதி கட்சி காலத்திலேயே மெட்ராஸ் கார்பரேஷன் கொண்டு வரப்பட்டதுதான். ஆனா அது அப்ப தோத்து போச்சு. ஏன்னா அப்ப இருந்து இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருந்துச்சு. ஆனா அது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போற ஆட்சி திறன் தான் இல்லை. காமராஜர் ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? அரசனாத்திடம் காசு இல்லை என்று தெரிந்ததும் வீடு வீடாக போய் கையேந்தி மக்கள் தொகை நன்கொடை திரட்டினாரு. மாணவர்களுக்கு அரிசி எப்படி போகணும், பருப்பு எப்படி போகணும் என மாபெரும் நியமனத்தை தொடங்கினாரு. மாவட்ட ஆட்சியர்கள் வாரந்தோறும் ஒரு முறை பள்ளிக்கூடத்திற்கு சென்று சோற்றை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். நடுவர் அவர்களே, டேமை அக்கறையால் கட்டிட முடியாது, சிமெண்டால் தான் கட்ட முடியும். திட்டங்களை கண்ணீரால் நடத்த முடியாது. அதற்கு திட்டமிடுதல் என்கிற அசாத்திய நிர்வாக மூளை வேணும். அக்கறை வச்சுட்டு ஒரு சக்கரை கூட வாங்க முடியாது. நடுவர் அவர்களே, காமராஜர் என்கிற திறமையான குயவன் தன் ஆட்சி திறன் இருக்கிற சக்கரத்தை சுற்றியதால் தான் இன்று தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக நிமிர்ந்து நிற்கிறது. எனவே பெரும் தலைவர் காமராஜரின் விஞ்சிய புகழுக்கு, காலத்தால் அழிவில்லாத வரலாற்று சாதனைக்கு காரணம் அவரிடமிருந்த ஆட்சி திறனே என்று கூறி நல்லதோர் தீர்ப்பை வேண்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவி ஸ்ரேயா போடுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுமித்ரனும் ஏ கிளாஸ். மாடல் பள்ளி தான், அது உண்மையிலே மாடல் பள்ளி தான். ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நல்ல பேச்சாளராக உருவாவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த பேச்சாளர் ஆகணும். உண்மையிலே வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து பேசுவதற்காக கோடை இடி குமரும் எரிமலை கோமதி வருகை தருகின்றார். முழந்துண்டு சட்டைக்கும் உதவில்லா தொழிலாளி, பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்பான். பொன்னில்லான் பொருளில்லான் புகழின்றி வசையில்லான், இல்லாடும் இல்லான் இல்லையெனும் ஏக்கமில்லான். அரசியலை காதலுக்காய் கற்பழித்தோர் மத்தியிலே காதலையும் அரசியலுக்காய் கரைத்துவிட்ட கங்கையவன். கல்வி கூடங்களிலே கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக காமராஜர் வாழ்த்து பாடலாம் என்று தந்தை பெரியார் கூறியதற்கு இணங்க மாபெரும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழ் பெரும் புகழுக்கு காரணம் ஆட்சி திறனா, சமூக அக்கறையா? நடுவர் அவர்களே, ஒரு சாதாரண தலைவர், ஒரு சாதாரண அரசியல்வாதி பெரும்பான்மையாக என்ன சிந்திப்பார்கள்? அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். ஆனால் காமராஜரை போன்ற ஒரு பெரும் தலைவரால் தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்க முடியும். இத்தனை கஷ்டங்கள், துயரங்கள் அவர் பட்டதற்கு காரணம் என்ன? சமூகத்தின் மீது உள்ள அக்கறை. காமராஜர் வீட்டுக்கு யாருனாலும் எப்பனாலும் வரலாங்க, யார் வந்தாலும் அவங்கள உள்ள விடுன்னு சொல்ற அந்த மாண்பு காமராஜருக்கு இருந்தது. அதனாலதான் சோமயாஜனுங்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் காமராஜரை பத்தி சொல்றாரு. காமராஜர் அவர்களின் இல்லம் கூட ஒரு தேசிய இல்லம்தான். அந்த இல்லத்தின் உள் கதவுகள் எப்போதும் அடைக்கப்பட்டதே இல்லை. எந்த ஒரு தலைவருக்கும் இறந்த பிறகுதான் அவர் இல்லம் நாட்டுடைமையாக்கப்படும். ஆனால் காமராஜரை பொறுத்தவரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவரது இல்லமும் நாட்டுடைமை
சொன்னார்னா இதெல்லாம் கை தட்டணும் பாப்பா. சொன்னாங்கன்னா அதற்கு காரணம் அவருடைய பண்பு. அதாவது எங்க அணியில பேசும்போது அழகா அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்னாரு, முசோலினிக்கு ஆட்சி திறமை இருந்துச்சு, ஹிட்லருக்கு ஆட்சி திறமை இருந்துச்சு, ஏன் காமராசர் அவர்களை மட்டும் நாம சொல்றோம், அதுல அக்கறை இருந்துச்சு. அம்மா கையால சாப்பிடுறதுக்கும் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்காது அவர்களே. காமராஜருடைய ஆட்சி அம்மா கையால ஒரு குழந்தை சாப்பிடுற மாதிரி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. எவ்வளவு தம்பி அழகா சொல்றாரு, சூரிய திட்டம் ஒண்ணு இல்ல, சமத்துவம். காமராஜர் ஒரு இடத்துல சொல்றாரு, சமத்துவம்னா 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, ஒருத்தன் பாயில தூங்குறான், ஒருத்தன் தரையில தூங்குறான்னா பாயில தூங்குறவனோட பாய பிடுங்கிறது சமத்துவம் இல்ல, தரையில படுத்திருக்கவனுக்கும் பாய கொடுக்கிறதுதான் சமத்துவம். அதுதான் காமராஜர் அவருடைய ஆட்சி. எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும், தன்னை பற்றி மட்டுமே அவர் நினைச்சது கிடையாது. அவர் தன்னுடைய ஒண்ணு இல்ல, ஆட்சி அதிகாரம் சொன்னாரு, அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையுமே வேண்டாம் என்று துறந்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் நம் காமராஜர் ஐயா மட்டும்தான். கே பிளான் ஒரு பிளான் கொண்டு வந்தார். அந்த கே பிளான் என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவங்க, கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டான்னு வெளியே வந்து ஒரு அது சமூக அக்கறையா ஆட்சி தரனா? கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, தெலுங்குல ஒரு கவிஞர் வேலூர் ரெட்டின்னு ஒரு கவிஞர் ஒரு கவிதையில தன்னுடைய எழுத்துக்கள்ல சொல்றாரு, பிரம்மன் ஒரு குழந்தைய படைக்க நினைச்சாராம். அப்போ மன்மதன் வந்து இந்த குழந்தைக்கு நான் நிறைய அழகா கொடுக்க போறேன் அப்படின்னாராம். உன்னுடைய உதவி இல்லாம நான் இந்த குழந்தைய படைச்சுக்கிறேன், நீ போகலாம் அப்படின்ட்டாராம். அதுக்கப்புறம் கலைமகள் வந்தாராம், இந்த குழந்தைக்கு நான் நிறைய படிப்பறிவை கொடுக்க போறேன்னாராம். உன்னுடைய உதவியும் வேண்டாம், நானே இந்த குழந்தைய படைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மன். அதற்கு அப்புறம் பிரம்மனை தேடி லட்சுமி வந்தாராம், நான் இந்த குழந்தைக்கு அவனுடைய வாழ்க்கையில நிறைய செல்வத்தை கொடுக்க போறேன்னாராம். உன்னுடைய உதவியும் வேண்டாம், நான் இந்த குழந்தைய கல்வி செல்வம் அது மட்டும் இல்ல, எல்லாரும் பண்டா பண்ற மாதிரி அந்த பேரழகு எதுவுமே இல்லாம எளிமையா ஒரு அன்பை மட்டுமே வச்சு ஒரு குழந்தைய படைச்சு அந்த குழந்தைக்கு உலக புகழ் தரப்போறேன்னு சொன்னார்னா அது யாரும் கிடையாது, அந்த குழந்தை பெருந்தலைவர் காமராஜர்னு அவர் தன்னுடைய எழுத்துக்கள்ல சொன்னார்னா எந்த ஒரு மூலதனம் ஆக அதுக்குள்ள எந்த ஒரு மூலதனத்தையும் அவர் பெருசா சொல்ற. எதிரணியில பேசும்போது சொன்னாங்களே, எத்தனையோ அணைகள் கட்டினாரு, திருச்சி பெரம்பலூர் நெய்வேலின்னு எவ்வளவோ தொழிற்சாலை கட்டினாங்க, இதெல்லாம் சிமெண்ட்ல தான் கட்ட முடியும், அக்கறையில கட்ட முடியுமான்னு கேட்டாங்களே. ஆனா இன்னைக்கும் அந்த அணை இருக்குன்னா காமராஜர் எந்த ஒரு நிதியையும் வீணடிக்காம தன்னுடைய நேர்மையால் கட்டப்பட்ட அந்த ஒவ்வொரு அணையிலும் தொழிற்சாலையிலும் இருப்பது சத்தியமாக சிறந்துள்ள நடுவரவர்களே, அது காமராஜர் நம் தமிழ்நாட்டு மக்கள் மீது கொண்ட அக்கறை மட்டும்தான் அந்த அணையில் இருக்கிறது. காமராஜருக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்லாதீங்க, நம்ம தமிழ்நாடுதான் அவருடைய குடும்பம், நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்றால் அதற்கு அவர் காட்டிய சமூக அக்கறை தான் காரணம் என்று கூறி, என்றுமே பெருந்தலைவரின் பெரும் புகழுக்கு காரணம் அவருடைய சமூக அக்கறை தான் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதை போடுகிறேன். நன்றி, வணக்கம். மழை பெஞ்சு வாஞ்ச மாதிரி ரொம்ப அருமையா பேசி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார். உண்மையிலே பாராட்டும். கல்லூரி மாணவி ராமலட்சுமி அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். இல்ல சமூக அக்கறை கிடையாது, ஆட்சி தரணை என்று முதுகலை கணிதம் படித்து முடித்த கல்லூரி மாணவி ராமலட்சுமி வருகை தருகின்றார். பெருந்தலைவர் காமராசருடைய விஞ்சிய புகழுக்கு காரணம் நிச்சயமாக அவருடைய ஆட்சி திறமைதான். இந்த நாட்டுல அரும் தலைவர்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க, ஆனா பெருந்தலைவர் காமராசருக்கு நிகரா இன்னும் யாரும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அக்கா சொன்னாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆட்சி பணியா ஒரு சமூக பணியா? சொல்லுங்க பார்க்கலாம். தனி ஒரு மனிதராக இருந்து அனைவருக்கும் அனைத்தையும் அளித்திட முடியுமா? அவருடைய ஆட்சி பொறுப்புல இருந்ததாலதான் அவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் வழங்க முடிஞ்சது. ஆயிரம் பள்ளிக்கூடங்களில் அறிவு தீபத்தை ஏற்றி வைத்தார். அதோடு விட்டாரா? அறிவு பசிக்காக கல்வியை கொடுத்தார். ஆனால் உணவு என்ற ஒன்றிற்காக சத்துணவு திட்டத்தையும் கொடுத்தவர் அல்லவா? அதுவும் எப்படின்னு பாருங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல எல்லாம் அவருக்கு ஸ்கூல் இருக்க கூடாதான். 3 மைலுக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்
ஒருவர் சமூக பணி செய்யறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சமூக பணி அப்படிங்கிறது ஒரு குழந்தையின் பசியோட தீர்க்கிறது, அதோடு நிறுத்திக்கலாமே தவிர ஒரு அரசாங்கத்தையே நடத்த முடியுமா? சத்துணவு திட்டம் எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு குழந்தை பசியோடு இருக்கிறது பரிதாப பார்த்து உணவளிக்கிறது தான் இவங்களுடைய சமூக பணி. ஆனா அரசாங்கத்திலேயே காசு இல்லைன்னு சொன்னப்போ நான் பிச்சை எடுத்தாவது என்னுடைய நாட்டு குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வருவேன்னு அமெரிக்கா கார் நிறுவனம் மூலம் உணவுப் பொருட்களை இங்க இறக்குமதி பண்ணி அதை ஒரு திட்டமா மாத்தினார்ல, அதுதான் அவருடைய ஆட்சி பணி. ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அத்தனை அணைகளையும் அவர் ஆட்சி காலத்துல கட்டினார். ஆனா 2 மலைகளுக்கு நடுவே தொட்டில் பாலம் என்று ஒன்றை கட்டி விவசாயிகளின் பசியையும் தீர்த்தார் அல்லவா? அது ஒரு தனி மனிதரால் இல்ல, ஒரு ஆட்சியினால் தான் செய்துவிட முடியும். அவரை படிக்காத மேதைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா படிக்காத மேதை இல்ல, அவரு தமிழகத்தையே படிக்க வைத்த மேதை. நேருவுக்கு பிறகு நாட்டின் பிரதமராக வர அவருக்கு முழு தகுதி இருந்தது. அப்படி இருந்தும் காங்கிரஸ் அவர் சொன்ன யாரனாலும் நியமிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் கூட அவரு பக்கம் அந்த சுட்டு விரலை காட்டாம 2 முறை வாய்ப்பு கிடைச்சும் ஒரு தடவை லால் பகதூர் சாஸ்திரியையும் 2வது தடவை இந்திரா காந்தியையும் காமிச்சு இந்த தேசத்துக்கு 2 பிரதமர்களை கொண்டு வந்தாருல்ல, அதனாலதான் அவருக்கு கிங் மேக்கர் நம்ம பெயர் சூட்டணும். அந்த நினைச்சிருந்தா காமராஜரே பிரதமரா ஆயிருக்கலாம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆட்சி திறன்ல இந்திரா காந்தி இருந்தா நல்லா இருக்கும், லால் பகதூர் சாஸ்திரி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி திட்டமிட்டு செயல்படுத்திய ஒரு பெருந்தலைவர் காமராஜர். இதன் மூலம் வட இந்தியர்கள் மத்தியில் கூட அவர் காலா காந்தி என்றுதான் அழைக்கப்பட்டார். இதுதான் அவருடைய ஆட்சி பணிக்கான மிக சிறப்பான வெற்றி. கிங் மேக்கரை விடுங்க, காலா காந்தி கருப்பு காந்தி மட்டும் இல்லாம ரஷ்ய மக்கள் கிட்ட காமராசர் மக்கள் தலைவர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கினாரு தெரியுமா? அதுதான் அவருடைய வெற்றிக்கு மிக சிறந்த காரணம். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசி நிறைவு செய்திருக்கின்ற நம்முடைய மாணவி, கல்லூரி மாணவிக்கு ராமலட்சுமிக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பேசுங்க. தொடர்ந்து நிறைவு பேச்சாளராக சமூக அக்கறையே என்று பேசுவதற்காக பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியுடைய பேராசிரியை இசக்கி அம்மாள் வருகை தருகின்றார்கள். எதிரிலிருந்து வந்தாங்க கணிதத்துறையிலாம். அதனால என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா உண்மையாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது பள்ளிக்கூடத்தை பத்தி பேசுறாங்க. அந்த பள்ளிக்கூடம் கெட்டணும் அப்படின்னா அந்த சமூக அக்கறை அவர் பட்ட அவலம். அந்த 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அவருக்கு அந்த கல்வி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கல. அப்ப அந்த வழியின் வேதனையும் அவருக்கு தெரியும். அந்த சமூக அக்கறை, அந்த உள்ளார்ந்த ஒரு அக்கறை தான் அந்த பள்ளிக்கூடம் கெட்டதுக்கு அவர் அவ்வளவு ஏற்பாடு பண்ணார். நாங்க என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா, மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சமூகத்தோட சேர்ந்து இருந்தாதான் அவன் மனிதன். இங்க குன்றக்குடியார் சொல்வாரு, கல்விங்கிறது என்ன அப்படின்னா உனக்கு மட்டும் பயன்படக்கூடாது, ஒன்னு சுத்தி இருக்க சமுதாயத்துக்கு அந்த கல்வி பயன்படணும், அப்பதான் அது உண்மையான கல்வி அப்படின்னு சொல்வார். உண்மையிலே கல்வியில சிறந்திருக்கணும்னு சொன்னது யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் தான். எல்லாரை விட டாப்ல 2 காப்பியம் படைச்சாரு. ஒன்னு குடும்ப விளக்கு, இன்னொன்னு இருண்ட வீடு. பாரதிதாசனுக்குன்னு பண்பாட்டு கழகம் வச்சு நடத்துறாரு. ஏன் பாவேந்தர்? அவர் குடும்ப விளக்குன்னு ஒரு காப்பியம் படைச்சாரு, இருண்ட வீடுன்னு ஒரு காப்பியம் படைச்சாரு. ஒரு பெண்ணு படிக்கலன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இருண்ட வீடு. ஒரு பெண் படித்திருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறத குடும்ப விளக்கல காமிச்சாரு. பெண்களுக்கு கல்வி வேணும், கல்வியை பேணுவதற்கு, பெண்களுக்கு கல்வி வேணும், குடும்பத்தை பேணுவதற்குன்னு சொல்லி கல்வி எதற்கெல்லாம் முக்கியம் என்று அறிவித்து உறுதியாக சொன்னவர் பாவேந்தர். ஆனால் இன்றைக்கு உறுதியாக கல்வியை வளர்த்து கொண்டிருப்பது யாருன்னா குன்றக்குடி பொன்னம்பலாடிகளார். அது உண்மையிலே பாராட்டும். நன்றி ஐயா. கல்வி என்னும் ஆயுதம் எந்த ஏழ்மை தடையில்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சதான் நம்ம இந்த காமராஜர். அந்த சமூக அக்கறையை தான் நாங்க பேச வந்திருக்கோம். அடுத்ததா அவர் இறுதி வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டார். எதுக்காக அப்படின்னா என்ன
அப்படின்னா அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க. அதனால நானும் அந்த ரேஷன் அரிசியை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்டாரு. இறுதியா அவர்கிட்ட இருந்த அந்த இறுதியில அவர்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா அவரோட சொத்து அப்படின்னா ஒரு 10 கதர் வேஷ்டியும் ஒரு 4-5 சட்டை ஒரு 100 ரூபாய்க்கு குறைவான ஒரு பணம், இவ்வளவுதான். இதுலயே தெரியுது அவர் எவ்வளவு சமூக அக்கறையோட இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி. அவரோட பட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சத்திய மூர்த்திக்கு சீடராய் இருந்தாலும் சத்தியத்தை வலியுறுத்துற காந்திக்கு எனது காந்தி வழியில நடந்தாரு. அதனாலதான் அவர் கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம வீட்டுல அம்மா சமையல் பண்றாங்க. சமையல் பண்ணும்போது அந்த அக்கறையோட அவங்க செய்யும் போது என்ன செய்யும், அந்த சமையல் நல்லா இருக்கும். அதே மாதிரி நாட்டோட அந்த ஒரு அக்கறை, நாட்டோட வளர்ச்சி மேல ஒரு அக்கறையில தான் அவர் என்ன செய்யறாரு, அந்த கிங் மேக்கரா அவர் இருக்கிறாரு. ஆக ஏழையின் பங்காளியாகவும் இருக்கிறார். அவரோட பட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் சமூக அக்கறை தான் அவருக்கு மிஞ்சி நின்றது அப்படிங்கிறது, அதுதான் அவர் பெரும்புகள் அடைவதற்கு காரணமாக இருந்தது என்று கூறி நடுவர் அவர்கள் சமூக அக்கறையை என்று தீர்ப்பளிப்பார் என்று அக்கறையோடு தீர்ப்பளிப்பார் என்று நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா நம்முடைய பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியுடைய பேராசிரியை இசைக்கியம்மாள் அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். அந்த அணியை இல்லை ஆட்சித்திறனை என்று பேசுவதற்காக நம்முடைய எழுத்தாளர் நீதிவரா அவர்கள் வருகை தருகின்றார்கள். அவங்க அழகா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சமூக அக்கறைன்னு. நாங்க சமூக அக்கறை இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. சமூக அக்கறை கொண்டவர் தான் காமராஜர், அது யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அவருடைய விஞ்சிய புகழுக்கு காரணம் அவருடைய ஆட்சி திறன் தான். ஏன் அப்படிங்கறதான் நான் பேச வந்திருக்கேன். அவர் எல்லாருமே படிக்காத மேதைங்கிறாங்க. அதுல நிறைய ஒரு தவறு இருக்கு அந்த வார்த்தையில. அவர் படிக்காத மேதை கிடையாது, பள்ளிக்கூடம் சென்று படிக்காத மேதை. அவர் வீட்டுக்கு ஆங்கில நாளிதழ்கள் வரும், அவர் ஆங்கிலத்துல பேசுவாரு, வட மாநிலங்கள்ல சென்று தலைவர்களோட உரையாடுவாரு. அவருக்கு படிப்பு 6ஆம் வகுப்போடு தொடர முடியவே தவிர அவருடைய அறிவு எங்கேயுமே குறையல. அதுதான் அவருடைய ஆட்சி திறன் மூலமா இத்தனை வருடம் கழித்தும் அவரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் பசி இருந்தா படிக்க முடியாதுன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு அவங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சதோடு மட்டும் இல்லாம அதற்கான திட்டங்களை தீட்டினார். ஒரு முறை ஒரு வெளிநாட்டு தலைவர் அவரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க எப்பவுமே செக்யூரிட்டி இல்லாமலே போறீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டப்ப அவர் சொன்னார், நான் மக்களை நம்பி செல்கிறேன் அப்படின்னு. அவர் ஆட்சியை திறம்பட செய்ததால் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, தைரியமாக சென்றார். அப்புறம் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க அவர் எப்பவுமே கேட்க மாட்டாரு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்பாரு. எல்லாருமே சொன்னாங்க அவர் பாத்தீங்கன்னா இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு தலைவரா இருந்தாருங்க. உண்மைதான். அவர் வெறும் சமூக அக்கறையோடு மட்டும் இருந்திருந்தால் அவர் தமிழ்நாடு அளவில் பேசப்பட்டிருப்பார். அவர் ஆட்சி திறனால் தான் தமிழகம் தாண்டி அவர் ஒரு இந்திய தலைவராக பேசப்பட்டார். இப்போ எதிரணியில பேசினவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வரேன். முதல்ல நம்ம செல்லுமணி சார் சொன்னாங்க, நான் பொய் சொல்லுவேன்னு சொல்லி அவங்க ஒரு பொய் சொல்லிட்டு போயிட்டாங்க. 1963 காமராஜர் இருந்தாராம். அவர் ஆட்சி அப்ப முதலமைச்சராகவே இல்லை. அதாவது அவர் முதலமைச்சர் ஆனது பாத்தீங்கன்னா 1953. அதுக்கு முன்னாடி 50 வருஷம் 50வது வயதுல அவர் முதல்வர் ஆனாரு. அவர் சொன்னாரு, அவர் 50 வருஷம் என்ன செஞ்சாருன்னு அவரே எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. ஆமா, 50 வருஷம் அவர் என்ன செஞ்சாருன்னு எப்ப தெரிஞ்சுது? அவர் முதலமைச்சராகி 9 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் 50 வருஷம் என்ன தெரிஞ்சாருன்னு அப்போ பேசினாரு, இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்கே ஆட்சி திறன் தான் அவரை பேச வச்சது. அப்புறம் சொன்னாங்க, சமூக சிந்தனை தான் மூல காரணம் அவருடைய திறமைக்குன்னு. உண்மைதான், நாங்களும் ஒத்துக்கிறோம். சமூக சிந்தனை தான் மூல காரணம். ஆனால் அந்த சமூக சிந்தனையை அவர் ஆட்சி திறனால் செயல்படுத்தியதால் தான் இவர் சமூக சிந்தனை இவ்வளவு கொண்டு வரும்போது உலகத்துக்கு தெரிஞ்சது. 16 வயசுல சுதந்திரத்துக்காக போராடினான்னு சொன்னாங்க. 5 காசு கொடுத்தா எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும்னு சொன்னதை பத்தி சொன்னாங்க. யானை கதை சொன்னாங்க. இது எல்லாமே பேச வைக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஆட்சி திறன் தான். இல்லைன்னா அவர் அம்மாட்ட பேசினது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆட்சி திறனா இருந்தனாலதான் அகிலம் முழுவதும் தெரிந்தது. அதனால் தான் சொல்கிறோம், சமூக அக்கறையில் அவர் குறைவில்லை, ஆனால் ஆட்சி திறனில் தான் அவர் மிகுந்திருந்தார் அப்படின்னு. அப்புறம் நம்முடைய மதுமித்திரன் பேசும்போது கத்தி பத்தி சொன்னாரு. கத்தி மாதிரி தான் அந்த கத்தியை அவர் ஆட்சி திறனால் சிறப்பாக கையாண்டதால் தான் சமூக அக்கறையோடு அந்த ஆட்சி திறனை வைத்து பல திட்டங்களை அவரால் செயல்படுத்த முடிஞ்சது. சிம்பிளா தாங்க இருந்தார் அவர் சொன்னார். ஆமா, சிம்பிளா தான் இருந்தார். இன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட நம்ம பட்டு சேலை, பெண்கள்னா பட்டு சேலை, நகை, ஆண்கள்னா டிப்டாப் உடை போட்டு போனோம். ஆனா ஒரு எளிமையான வேட்டி சட்டையோடு அவர் இருந்தாலும் அவர் ஏன் மதித்தார்கள் என்றால் அவர் ஆட்சி திறனால் தான் அவரை மதித்தார்கள்.
அப்புறம் தம்பி ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அவர் வந்து உணவு சீருடை இதெல்லாம் சமூக அக்கறையோடு கொடுத்தாருன்னு. உண்மைதான், சமூக அக்கறையோடு அந்த செயலை தொடங்கினார். ஆனால் அவர் ஆட்சி திறனால் தான் அதை தொடர்ந்து செய்ய முடிந்தது. ஆட்சி திறனாவிட்டால் சமூக அக்கறை மட்டும் இருந்திருந்தால் அது ஏதோ செஞ்சிருப்பாரு, தொடங்கியிருப்பாரு, போயிருக்கும். அப்புறம் கோமதி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, அடுத்த தலைமுறைக்காக சிந்தித்தவர். உண்மைதான், அவர் ஒரு திட்டம் தீட்டினார்னா 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்திப்பாரு. ஆனால் அடுத்த தலைமுறைக்காக சிந்தித்தவர், அதை செயல்படுத்தியது அவருடைய ஆட்சி திறனால் தான். அப்புறம் அந்த சிந்தனை சிறக்க காரணம் அந்த ஆட்சி திறன் தான். நாட்டுடைமை அவர் வாழும் போதே அவர் இல்லமும் உள்ளமும் நாட்டுடைமையானதான். உண்மைதான், அது எப்படி நாட்டுடைமையானது? அவருடைய திறன் வாய்ந்த ஆட்சியால் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஹிட்லர், முசோலினி அவங்க கிட்டலாம் திறமை இல்லையா, அவங்க எல்லாம் நிர்வாக திறன் இல்லையா? நாங்க அவருடைய திறமைதான் உலகம் பார்த்ததே. முடிக்கப்பட சார், அவருடைய திறமையை தான் உலகம் பார்த்ததே. சர்வாதிகாரிகளால் அவருக்கு திறன் இருந்தது. அது திறனா? ஆக்கம் கொடுக்கக்கூடியதான் திறன், அழிக்கக்கூடிய திறன் அல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய கே பிளான் பத்தி சொன்னாங்க. இளைஞர்களுக்கு அவர் விட்டு கொடுக்கணும்னு ஏன் தெரியுமா நினைச்சாரு? அவருடைய 9 ஆண்டு ஆட்சி காலமே 90 ஆண்டு 900 ஆண்டுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு கொடுக்கலான்னு அவருடைய திறமையினால அவர் அந்த முடிவு எடுத்தாரு. பிரம்மன் ஒரு குழந்தை படைத்தாங்களாம் சொன்னாங்க. உண்மைதான், பிரம்மன் எல்லா குழந்தைகளையும் படைக்கிறார், எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல குணங்களோடு படைக்கிறார். ஆனால் சில குழந்தைகள் தான் தன் திறமையால் உலகில் நிற்கிறது. அப்படி ஒரு குழந்தை நம்முடைய காமராஜர். அப்படி இசைக்குமார் அவர்கள் நிறைய பேசும்போது தொட்டிப்பாலம் பத்தி சொன்னாங்க. சமூக அக்கறையோடு தொட்டிப்பாலம் அவர் கட்டினார். உண்மைதான், தொட்டிப்பாலம் மட்டும் இல்ல, பெல் நிறுவனமா இருக்கட்டும், அவர் கட்டின அணைகளா இருக்கட்டும், எல்லாமே அவரு சமூக அக்கறையால தான் செஞ்சாரு. ஆனால் அவர் நினைத்தார், அதை செயல்படுத்தி அதை வெற்றிகரமாக்கி இன்று வரை அது நிலைத்திருப்பதற்கு காரணம் அவருடைய ஆட்சித்திறனே. ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெரும் புகழுக்கு காரணம் அவருடைய ஆட்சித்திறன் தான். சமூக அக்கறை என்பது அடித்தளமாக இருக்கலாம், ஆனால் ஆட்சித்திறனால் தான் அது செயல்பாட்டுக்கு வந்து இன்றைக்கும் அவரை பற்றி நாம் பேச வைக்கக்கூடிய ஒரு காரணமாக இந்த பட்டிமன்றம் நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே ஆட்சித்திறனை என்று தீர்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தாளர் மூதுவரா அவர்கள் ரொம்ப அற்புதமா பேசி ஆட்சித்திறன் தான் என்று அடித்தளமிட்டு சென்றிருக்கின்றார். உண்மையிலே பாராட்டுக்கு. 4 நாளும் 8 பேர் பேசி இப்போ நடுவர் தீர்ப்பு என்ற நல்ல கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். நான் எப்போது தீர்ப்பு வந்து ஒரு 3/4 மணி நேரமாவது பேசுவேன். மணி இப்போ 5:15, 5:10, 3/4 மணி நேரங்கும் போது 5:55 முடியும். 6 மணிக்கு ஸ்கூல் முடியுமா? ரைட், பரவாயில்ல. 3/4 மணி நேரம் தீர்ப்பு அப்படின்னு பயப்படுறாங்க. 10 நிமிஷத்தில் தீர்ப்பு இருக்கும் என்பதை சொல்லி அந்த தீர்ப்புக்கு முன்னால அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இந்த பட்டிமன்றம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாவாக திகழ்கிற லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் கல்வியாளர் மரியசூசை அவர்களுக்கும், நம்முடைய ஏஎஸ்எம் காய்கறி வியாபாரத்தினுடைய தொழிலதிபர் ஏஎஸ்எம் அரசன் சுப்பையா அவர்களுக்கும், எங்களுக்கு நம்முடைய சுகி முருகையா அண்ணாச்சி தான் முதல்ல இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்து பெருமை சேர்ப்பார்கள். அவர்கள் காலத்துக்கு பின்னாலே அவருடைய திருக்குமாரன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருவது எங்களுக்கெல்லாம் பெருமை. ஆகவே அண்ணாச்சி ஏஎஸ் முருகையா அவர்களுக்கும் ஏஎஸ்எம் அரசன் சுப்பையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே போல சந்திகனை ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியுடைய உரிமையாளர் ஐயா அமரர் முருகேசன் அவர்கள்தான் பல்வேறு காலகட்டங்களில் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். கண் அறுவை சிகிச்சை செய்தபோது கூட வந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பெருமை சேர்த்தார்கள். அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவருடைய திருமகன் அன்பு சகோதரர் சந்திகனை ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியுடைய அதிபர் நம்முடைய கணேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே நல்ல வாழ்த்துறை வழங்கி காமராஜரோடு பழகி பெருமை சேர்த்த பெருமைக்குரிய கேடி கோசல்ராம் நற்பணி மன்றத்துடைய தலைவர் பெரியவர் ஐயா PRA பொன்னுசாமி அவர்களுக்கும், காமராஜருடைய பாடலை பாடி பெருமை பெற்ற டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கும், பாதித்த அறிஞர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணி செல்வர்களுக்கும், தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் தொழிலதிபர் சுடலைமுத்து ராஜா அவர்களுக்கும், நம்முடைய அன்பு தம்பி இசக்கி பாண்டி அவர்களுக்கும், நம்முடைய அன்பு சகோதரி அருள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இப்போது தீர்ப்புக்கு வருகை தருகிறோம். இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளியினுடைய முதல்வர் அன்பு சகோதரர் ரொனால்டு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர்
ஏன்னா இதை மாதிரி எங்கேயும் வாத்தியார் பார்க்க முடியாது. சுரேச மாதிரி பம்பரமா சுழந்து எந்த பணியை கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பா நடத்தி தருகிற அன்பு தம்பி சுரேஷ் அவர்களுக்கு, ஏன்னா பொள்ளாச்சியிலிருந்து வந்து இங்கே நிகழ்ச்சி நடத்துவாங்க, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டிலாம் நடத்துவாங்க. நம்முடைய வள்ளலார் அமைப்பிலிருந்து, வள்ளலார் அருட்பணி மன்றத்திலிருந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை நம்முடைய அன்பு தம்பி சுரேஷுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடுத்து நன்றி உரை வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இயற்பியல் ஆசிரியர் தானே, இயற்பியல் முதுகலை ஆசிரியர் அக்ரம் சுல்தான் பாதுஷா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ரெண்டாவது இவ்வளவு மாணவர்கள் இருந்து கடைசி வரைக்கும் நல்லா சிரிச்சு சந்தோஷமா கைத்தட்டி நிகழ்ச்சியை கண்டு கழித்திருக்கிறதுனா பெருந்தலைவர் காமராஜரை நாளைய சந்ததிக்கு கொண்டு போகணும். எல்லாத்துக்கும் தெரியணும் பெருந்தலைவர்னா யாரு, அவர் என்ன செய்திருக்காருன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பட்டிமன்றத்தில் பள்ளியில ஆயிரக்கணக்கான மாணவருக்கு மத்தியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நம்முடைய தலைவர்களை பற்றி தெரியணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் வாங்கியிருக்கோம், இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு யார் கஷ்டப்பட்டா, என்னென்ன செஞ்சிருக்கோம் என்பது தெரியணும். ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு முதல்ல பார்ப்போம். தமிழாசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்களை நியமித்த பெருமை பெருந்தலைவர் காமராஜரை சாரும். சிறப்பு ஆசிரியர்கள், இந்த காது கேட்காம இருக்கக்கூடியவங்க, வாய் பேச முடியாம இருக்கவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஆசிரியரை நியமிச்சாரு. 63, 64 தமிழ் மொழியை பாடமொழியா இருக்க வேண்டும் சட்டம் போட்டாரு. தமிழ் வழி கல்வி வர வேண்டும் என்று சொன்னாரு. கோவையில அரசு கல்லூரியை தொடங்கி வைத்த பெருமை. இது மட்டும் இல்லாம பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தி ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களும் அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு என்னென்ன சீர்வரிசையெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டாரு. இதுல பாத்தீங்கன்னா 1952 3,33,000 மாணவ செல்வங்கள், 1956 4,36,000 மாணவர்கள், 57 வருஷத்தில் 4,73,000 மாணவர்கள், 1962 9 லட்சம் மாணவர்கள் பள்ளியிலே படித்தார்கள் என்று சொன்னால் அது அவ்வளவு சிறப்பு. இது மட்டும் இல்லாம விவசாயத்துக்காண்டி சாத்தனூர் அணை, கீழ்பவானி, மணிமுத்தாறு, பரம்பிக்குளம், ஆழியாறு, அமராவதி, வைகை, இப்படி எவ்வளவோ அணைக்கட்டுகள். ஏன்னா அணைக்கட்டுனா தான் தண்ணி வரும், தண்ணி வந்தாதான் விவசாயம் 3 போகம் விளையும், 2 போகம் விளையும். அதே மாதிரி விவசாயம் மட்டும் இல்ல, தொழில்துறையிலும் சாதனை. பில் தொழிற்சாலை, அதே மாதிரி போட்டோ தொழிற்சாலை, அம்பத்தூர்ல தொழிற்பேட்டை, ஐஐடியை முதல்ல கொண்டு வந்தவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர். இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று இன்றைக்கு சென்னையில் ஐஐடி இருக்க, அந்த ஐஐடியை கொண்டு வந்த பெருமை நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதே நேரத்தில் சிறப்பான முறையில் பஞ்சாயத்து யூனியனை கொண்டு வந்தாரு. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் வண்டலூர்ல, அசோக் லைலாண்டு, டிஐ சைக்கிள்ஸ், சிம்சன் தொழிற்சாலை, 1951 3 சக்கர ஆலை, கோப்பகிரி சர்க்கரை ஆலை, அருணா சுகர்ஸ், சேலம் சுகர் மில்ஸ், நேஷனல் கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரி, சக்தி சுகர், கள்ளக்குறிச்சியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை, சவுத் இந்தியா ஸ்டீல் சுகர்ஸ், புதிய பாலிடெக்னிக் 13 கொண்டு வந்தாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண்கள் கல்வி மேம்பட வேண்டும் சொல்லி முனங்கிப்பட்டியில பெண்களுக்குன்னு ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை கொண்டு வந்த பெருமை. கீழ்பவானி திட்டம், மணிமுத்தாறு திட்டம், மாம்பழ பழத்திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், ஆரணி ஆறு திட்டம், அமராவதி திட்டம், வைகை திட்டம், சாத்தனூர் திட்டம், கிருஷ்ணகிரி திட்டம், பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டம், இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். 1961 454 கிளை நூலகங்களை திறந்தார். தமிழ்நாட்டில் 33,000 ஏரி குளங்களை சீர்படுத்தினார். இலவச கல்வியை கொண்டு வந்தார். பயிற்சி டாக்டர்களுக்கு உதவித்தொகையை கொண்டு வந்தார். 1954 18 லட்சம் சிறுவர்களுக்கு படிப்பை கொடுத்தாரு. 1964 34 லட்சமா உயர்ந்துச்சு. 1960 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு.
60 வயது முதியவர்களுக்கு பென்ஷனை கொண்டு வந்தாரு. மின்சாரம் வழங்குவதில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முன்னணியா திகழ்ந்துச்சுன்னா எவ்வளவு சிறப்புன்னு பார்க்கணும். கலைக்களஞ்சியத்தை உருவாக்குவதற்கு முதலாக ஆணையிட்டது பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நினைத்து பார்க்கணும். இப்படியெல்லாம் செயல்படுத்தினால்தான் ஈவேரா பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு பச்சை தமிழன்னு பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தினார். காமராஜரை காலா காந்தி, கருப்பு காந்தி என்று அழைத்திருக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்தை தமிழில் சமர்ப்பித்த முதல் ஆட்சியாளர் யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. பாசன திட்டம், தொழில் திட்டம் எல்லாம் பெல் நிறுவனம் கொண்டு வந்து பெல் நிறுவனம் தொடங்கணும். அதுக்கான அதிகாரிகள் டெல்லியிலிருந்து வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இடமே இல்லைன்னு கிளம்ப போறாங்க. கிளம்புறவங்க முதலமைச்சர்கிட்ட போய் பார்த்தா, ஐயா தமிழ்நாட்டில் இடம் சரியில்லை, எங்களுக்கு ரயில் போக்குவரத்து வேணும், அதை துறைமுகம் வேணும், மின்சாரம் வேணும், எல்லாம் பக்கத்தில் இருந்தால் தான் பெல் நிறுவனம் தொடங்க முடியும். இந்த தமிழ்நாட்டில் இடம் அப்படிப்பட்ட இடம் சாத்தியக்கூறு இல்லைன்னு கிளம்பிட்டான். கிளம்பும் போதுதான் பெருந்தலைவர் கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்னெல்லாம் வேணும்னார். அவன் சொன்னதெல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, உனக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கு, அது எங்க இருக்குன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பெல் நிறுவனம் திருச்சிக்கு அருகே வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை திட்டம் வகுப்பது யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர். படிக்காத மேதை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவான். ஆனா நிறைய புத்தகம் வாசிப்பார். வெளியிடங்களுக்கு போகும்போதுதான் புத்தகத்தை கொண்டு போகிற ஆங்கில அறிவு உண்டு, எல்லாரோடையும் பேசுகின்ற ஆற்றல் உண்டு. இதெல்லாம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ஆட்சி திறன் தான் சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே பெருந்தலைவருடைய பெரும்புகளுக்கு காரணம் ஆட்சித்திறனே என்று தீர்ப்பு கூறி வாதித்த அறிஞர் பெருமக்களை பாராட்டி விடை பெற்றால் அது விளக்கண்ண தீர்ப்பு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 4 பேர் சமூக அக்கறைன்னு பேசியிருக்காங்க. சமூக அக்கறைனா என்ன? நாடு நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அப்படி நினைக்கக்கூடிய மனசுதான் சமூக அக்கறை. சமூக அக்கறை எப்படின்னா ஒரு வீட்டுக்கு பவுண்டேஷன் மாதிரி, அடித்தளம் மாதிரி. அந்த அடித்தளத்துக்கு மேல கட்டக்கூடிய கட்டடம் தான் ஆட்சி. சமூக அக்கறையோடு ஆட்சிக்கு வந்தாதான் மக்களை பத்தி சிந்திப்பாங்க. அப்படி மக்களை பத்தி சிந்திக்கணும்னா துட்டு அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா லஞ்சம் லாவண்யம் தலைவிரிச்சு ஆடுதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் அவன் சமூக அக்கறை இல்லைன்னா தான் அந்த அதிகாரி லஞ்சம் வாங்குவான். சமூக அக்கறை இருந்துச்சுன்னா ஐயோ பாவம் அவன்கிட்ட போய் வாங்கக்கூடாது, அவனே கஷ்டப்பட்டு வாரான், ஒரு விதவை பென்ஷனுக்கு வாரா அவன்கிட்ட துட்டு வாங்கக்கூடாது, அவளே பாவம் அப்படின்னு சமூக அக்கறை இருந்துச்சுன்னா லஞ்சம் வாங்க மாட்டான். ஆனா பொதுவா லஞ்சம் நிறைய வாங்கினா கண்டிப்பா நெஞ்ச கீறிடுவாங்க. அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் நடக்கும். ஏன்னா துட்டு எவன் வாங்குவானோ உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணுங்கிற மாதிரி எவன் தப்பு பண்ணுவானோ தண்டனை அனுபவிச்சிருவான். உண்மையிலே என்ன அப்படின்னா கடவுளுடைய அச்சம் இருக்கணும், நிறைய அச்சம் இருக்கணும், பயம் இருக்கணும். கடவுள் மேல பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சாரு. சின்ன குழந்தைகள் 2 குழந்தைகள் ஓடி வந்து பார்த்துச்சு பெருந்தலைவர் காமராஜரை. உடனே அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு சொல்லி உடனே வாங்கி கொடுத்தாரு. அதுல ஒரு பையன் செருப்பு போடாம இருந்தான், உடனே அந்த பையனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தார் பெருந்தலைவர். அதான் பெருந்தலைவர். அதை விட ரொம்ப முக்கியம் ஒன்னே ஒண்ணு பாருங்க, பெருந்தலைவர் காமராஜருடைய கார் மேலப்பாளையம் பக்கம் வந்துச்சு. பெருந்தலைவர் முதலமைச்சரா இருக்கார், கார் வேகமா வருது. மேலப்பாளையம் ரயில்வே கேட்டா அடைக்கணும், ரயில்வே கேட்டா அடைச்சாச்சு. உடனே ஒரு கட்சிக்காரன் வந்து சொல்லிக்கா, முதலமைச்சர் கார் வருது, நீ கேட்ட தர வண்டி போட்டும், ட்ரெயின் வர்றது தான் 10 நிமிஷம் இருக்குல்ல, கேட்டா திறந்துட்டு முதலமைச்சர் போயிடுவாரு, நீ அதுக்கப்புறம் கேட்டா அடைச்சுக்கோன்னா. மேலப்பாளையத்தினுடைய கேட் கீப்பர் பேரு மசூது. அந்த மசூது கேட்டை திறக்க மறுத்துட்டார். முதலமைச்சர்னா சரி யாருனாலும் சரி கேட்ட அடைச்சா அடைச்சதுதான். ட்ரெயின் போன பிறகுதான் கதவை திறப்பேன்ட்டாரு. இதை பெருந்தலைவர் காமராஜர் கார்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. சாதாரண முதல்வர் என்ன நினைப்பான், நம்ம வண்டி வந்திருக்கு கேட்டா இருக்க மாட்டாங்க, கேட்டா அடைச்சு உடஞ்சிட்டு பாப்பான்வான். ஆனா பெருந்தலைவர் காமராஜர் ஒன்றும் செய்யல, நேரே வந்தாரு, மசூதி முதுகுல தட்டி கொடுத்தாரு. நீ வந்து சொன்ன பார்த்தியா அதுதான் சரி,
கேட்டை அடைச்சிட்டா ரயில் போன பிறகு தான் திறக்கணும், ரூல்ஸில் நீ கரெக்டாக இருக்க, உன்னை நான் பாராட்டுறேன்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் பையில இருந்து எடுத்து 20 ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ அந்த 20 ரூபாய மேலப்பாளையத்தில் உள்ள மசூது வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கார். இன்னைக்கும் வீட்டில் அவர் வீட்டில் ஃப்ரேம் பண்ண போட்டோக்குள்ள பெருந்தலைவர் கொடுத்து 20 ரூபாய் என்று சொல்லி இன்றைக்கும் வைத்திருக்கிறார்னா சமூக அக்கறையோடு செயல்படுகிற ஒரு அற்புதமான மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதனாலே பெருந்தலைவருடைய பெரும்புகளுக்கு ரெண்டும் காரணம் தான். சமூக அக்கறையும் காரணம் தான், ஆட்சி திறனும் காரணம் தான். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உண்மை புரியும். ஆட்சி திறன் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஆட்சி தரத்தில் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து திருமணமே முடிக்காமல் சமூகத்தினுடைய அக்கறையோடு செயல்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா அதற்கு அடிப்படை சமூக அக்கறையோ என்று வாதிட்ட அறிவு பெருமக்களை பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். காமராஜர் ஐயாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பட்டிமன்றம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நல்லா இருந்துச்சா பட்டிமன்றம்? சந்தோஷமா இருந்தீங்களா? சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு முறையாக நன்றி உரையாற்றுவதற்காக நம்முடைய இயற்பியல் ஆசிரியர் சுல்தான் அக்ரம் பாத்ஷா அவர்கள் வருகிறார்கள். ஐயா PRA புனிசாமி அவர்களுக்கு கவிஞர் முத்துசாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். வரவேற்புரை வழங்கிய கவிஞர் சு முத்துசாமி அவர்களுக்கு நன்றி. தலைமை உரையாற்றிய கல்வியாளர் மரியசூசை ஐயா அவர்கள், சேர்மன் லிட்டில் ஃபிளார் கல்வி குழுமம், திருநெல்வேலி டவுன். சிறப்பு விருந்தினராக இவ்விழாவிற்கு வருகை தந்த திரு ASM அரசன் சுப்பையா அவர்கள், அதிபர் ASM காய்கனி வியாபாரம், திருநெல்வேலி டவுன் அவர்களுக்கு நன்றி. மற்றொரு சிறப்பு விருந்தினராக திரு மு கணேஷ் அவர்கள், அதிபர் சந்தி கணேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருநெல்வேலி டவுன் அவர்களுக்கு நன்றி. தொடக்க உரை ஆற்றிய திரு PRA பொன்னுசாமி ஐயா அவர்கள், தலைவர் KDC கோசல் ராம் நற்பணி மன்றம் அவர்களுக்கு நன்றி. இவ்விழாவிற்கு அனுமதி தந்து பள்ளி முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றொரு வீடியோ பதிவு மற்றும் ஒளியும் அமைத்து தந்த தொலைக்காட்சி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக இவ்வளவு நேரம் உங்கள் அமைதியை எங்களுக்கு பரிசாக தந்த பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் நன்றியை தெரிவித்ததோடு அந்த அமைதியை கட்டி காப்பாற்றிய பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.